பரணி ஆரம்பிச்சிருங்க பரணி அப்டேட்டோட. ஹலோ, கேக்குதா? கேக்குது பரணி ஆரம்பிச்சிருங்க. ஓகே. சரவணன் நடிக்கிற லீடர் படத்தோட டீசர் மார்ச் 5th வருது. அதுக்கப்புறம் இன்னைக்கு பெருசாக எதுவும் அப்டேட்டே எடுக்கல, அதுதான் சாரி. ஒரே நிமிஷம் இருங்க, நான் வேறு ஏதாவது செக் பண்ணி சொல்கிறேன். வெஞ்சன்ஸ் அந்த படம் வந்து யூஎஸ் சர்டிஃபைட் ஆயிடுச்சு. படம் மார்ச் 13th வருது. வித் லவ் மார்ச் 6th நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ரியோராஜ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதோட பூஜா கிளிம்ஸ், பூஜா வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். பெருசாக எந்த அப்டேட்டும் வந்த மாதிரி தெரில கைஸ். ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். எல்லாம் கவுண்ட் டவுன் போஸ்டர்ஸ் மட்டும் தான் வந்துருச்சு, வேற ஒன்றும் பெருசாக வரல. அந்த பெட்டி செகண்ட் சிங்கிள் தமிழ் வெர்ஷன் விட்டுருந்தாங்க காலையில். அப்புறமேட்டு எல்லாமே இந்த ரிலீஸ் டேட், இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்டு, அப்புறம் இந்த முஸ்தபா இந்த மாதிரி படங்களுக்கு வந்து கவுண்ட் டவுன் போஸ்டர் தான் விட்டுருந்தாங்க. எஸ், அவ்வளோதான். வேற எதுவும் ஸ்பெஷலாக வந்து எதுவும் வரல. ஓகே, சொல்லுங்க, இந்த வாரம் என்ன படம் போறீங்க? இல்லை ஏதாவது புதுசாக ஏதாவது படம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, பேசலாம். வேகமாக எல்லாரும் இந்த வாரம் வித்தில் ஓடிடியில் பார்த்துட்டு தேட்டரில் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன் நடக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஓடிடிலையுமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வரும்னு எனக்கு தோணுது. ஐ ஹோப்ஸ். இப்பெல்லாம் எல்லா படம் எந்த படம் ஓடினாலும் ஓடிடியில் வரப்ப நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வாங்குது. எந்த படம் வந்து எப்படி இந்த படம் ஓடுச்சு அப்படின்னு. சர்வமாய எக்ஸெப்ஷன் எனக்கு தெரிஞ்சு ஒரு குரூப் இருக்கு. அதுக்கு தனி குரூப் இருக்கு. ஆனா சர்வமாயா வந்து விதிவிலக்கு. சர்வமாயா வந்து நல்ல பெரும்பாலும் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. அதுக்கு மேல இன்னொரு படம் இப்ப சமீபத்துல வந்து ஃபுல் பாசிட்டிவ் ரிப்போர்ட் ஓடிடிலயும். என்ன படம்? சிறையா? 2026 சிறை. கரெக்ட், சிறை. தேட்டர்கள் வருஷனும் பயங்கரமா போச்சு, ஓடிடியுமே பயங்கரம். சரி, ஓகே, பாப்போம் எப்படின்னு சொல்லி. எலெக்ஷனுக்கு 2 டேட் சொல்லியிருக்காங்களே பிரகாஷ் ப்ரோ. அது என்னங்க? ரெண்டு டேட் சொல்லியிருக்காங்களே பிரகாஷ் ப்ரோ. எலெக்ஷனுக்கு ஏப்ரல் சொன்னாங்க. இல்ல, இதுல போடுறதுதான், ட்விட்டர்ல போடுறதுதான் 16, அப்புறம் இல்லைன்னா மே 2. இல்லங்க, அப்படிலாம் போட மாட்டாங்க. அப்படி ஒண்ணு ஏப்ரல் 16 அப்படின்னா, அப்படி போனா அங்கிட்டு இருந்து ஒரு 4 நாள் முன்ன பின்ன இருக்குமே தவிர, இப்படி 16 நாள் முன்ன பின்ன இருக்க வாய்ப்பு இல்ல. ஒரு 4 நாள் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளவுதான். மிச்சம் போனா ஒரு வாரத்துக்குள்ளதான் எப்பவுமே வந்து இந்த உத்தேச தேதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதான் கிளப்பி விடுவாங்க. மே 2 இருக்கட்டும் பிரகாஷ் ப்ரோ. ஏங்க மே 2 வேணாங்க. நீங்க அதுக்காக கேட்பாங்களா? எனக்கு கூட கேட்பாங்க, எனக்கு நாளைக்கே கூட இலக்கிய வச்சு முடிச்சு விட்டீங்க. என்ன இருக்கு, எனக்கு சில பல பிரச்சனை இருக்கு. சொல்ற மாதிரி வடிவேலு லிப்ட் கேட்பான்ல, சார் கொஞ்சம் அங்க கொண்டு போய் இறக்கி விட்டுருங்க சார் கேட்பான்ல. அந்த மீம்ல பாத்தீங்கன்னா, சார் என்ன 2056 இறக்கி விட்டுருங்க சார், என்ன 2076 இறக்கி விட்டுருங்கன்னு கேட்பாங்க. நான்லாம் கேட்கல, வேணா ஜஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட் டேட் எனக்கு இறக்கி விட்டுருங்க. அப்போ ரிசல்ட் டேட் எனக்கு எலெக்ஷன் டேட் சொல்லுங்க, அப்போதான் அங்க ஒருத்தர் பின்னாடியே காத்துக்கிட்டு இருக்கான். அதையாவது நான் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். அங்க இறக்கி விட்டா கூட போதும். அவரு வந்து எப்படின்னா, நீங்க எதிர்பார்க்கிறவரு தமிழ்நாட்டுல உள்ள ஒட்டுமொத்த போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்க பேரிகேடு எல்லாத்தையுமே வாங்கி வச்சு ஒட்டுமொத்தமா லைனா அடிக்க வச்சு வழிமறைச்சு நிக்கிறாரு. அவருக்கும் நமக்கும் நம்ம சம்பந்தம், நம்ம அந்த வழிமறைச்சு கேட்கற, நமக்கு வந்து வேற வழிமறைச்சு இருக்கிறதெல்லாம் வந்து நவுத்துனரு. ஆஃப்டர் எலெக்ஷன் எனக்கு போதும், வேகமா ஜம்ப் ஆகி போகணும் அப்படிங்கிறது தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா சீக்கிரம், எவ்வளவு சீக்கிரம் வைக்கணும்னா ஏப்ரல் 11 இல்லைன்னா இந்த ஏப்ரல் 13 திங்கக்கிழமை அப்படி அந்த தேதிகளை வச்சு விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஏப்ரல் 16 கூட ஓகே தான். அப்படி இந்த 3 தேதியில தான் ஒரு தேதி ஏப்ரல் மொத்தம் ஏப்ரல்ல வச்சு முடிங்கியா போதும். எனக்கு சீக்கிரமா முடிஞ்சுன்னா ஒரு இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நிறைய படம் ரிலீஸ் டேட் வரும். ஆமா, இது என்னமோ டோட்டல் ட்ரையா இருக்கு. ட்ரையினால் ட்ரையா மோட்டல் ட்ரையா இருக்கு.
சரி ரைட், அது ஒரு எனக்கு பக்கம் என்னன்னா இருக்கட்டும். பிரகாஷ் ப்ரோ, எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் 6 months, அதாவது எனக்கு ஏப்ரல் எண்டு வரைக்குமே எனக்கு ஒர்க் இருக்காது, ஒர்க்கே இல்ல, சுத்தமா இருக்காது, எதுவுமே இருக்காது பெருசா. நான் வந்துட்டு ஃபுல் ஃப்ரீ அப்படின்றப்போ, சும்மா இருக்கிறப்போ ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா படமா குமிஞ்சிருவேன். நான் ஒர்க் பாக்குறதா படம் பாக்குறதா ரெண்டும் இல்ல கன்ஃபியூஸ். 24 மணி ரொம்ப ரொம்ப மொத்த அடிமட்டத்துக்கு இல்ல. ஓகே, மாசமா ஒரு ஒரு படம் வந்துருது, ஒரு நல்ல படம். அதான் பிப்ரவரியில வித் லவ், அதுக்கப்புறம் இப்ப தாய் கிழவி, இப்ப ஜான்ல யூத் லைன்ல இருக்கு. தலைவர் தம்பி தலைவன், ஏதாவது ஒரு படம் பராசக்தி. வந்துருது காப்பாத்த. அப்ப மார்ச்ல யூத் இருக்கு, துரந்தர் 2 இருக்கு, டாக்ஸிக் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு யூத்துமே வந்துட்டு டாக்ஸிக்னு சொன்னது ஞாபகம் வருது. வர ஞாயிற்றுக்கிழமை ட்ரெய்லர் மேட்ச் நடக்குது பெங்களூர்ல. பிரமாண்டமான முறையில ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நீங்க போறீங்களா? போறேன் போறேன் போறேன். துரந்தர் ட்ரெய்லர் இன்னைக்கு வருதுன்னாங்க, எதுவுமே காணோம். துரந்தர் அவங்களே சொல்லிட்டாங்களே, ட்ரெய்லர் ஒர்க் போயிட்டு இருக்கு, எல்லாமே ரூமர் தான். நாங்க அதே மாதிரி படத்தோட 2 டைமும் லாக் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து அஹ், படத்தோட வெர்சல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ஃபைனல் வெர்சல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ட்ரெய்லர் ஒர்க் போயிட்டு இருக்கு. இன்னும் நாங்க 2 டைம்ல இருந்து எதையுமே நாங்க வந்து இன்னும் லாக் பண்ணல. கூடிய விரைவில் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம்னு இருக்காங்க. அப்ப அந்த 3 மணி நேரம் 55 நிமிஷம் டாக்ஸிக் வந்ததுக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன் ட்ரெய்லர். என்னது அதான் வர ஞாயிற்றுக்கிழமை டாக்ஸிக் ட்ரெய்லர் வருது இல்ல, அங்கிட்ட இருந்து ஒரு 3 நாள் கழிச்சு இது வந்துடும். அஜித் பல்தான் ஸ்பேஸ்க்கு வந்திருக்காரு. ஏன் அவர் என்ன வரமாட்டாரா? என்னங்க வராம உங்கள்ட்ட கோச்சிட்டு போயிட்டாரா? அவர் எப்ப அவர் ரெகுலர் தானே. ஏங்க நேத்து நான் கீழே தாங்க இருந்தேன், எனக்கு பக்காய் தூக்கி தூக்கி வெளியே போட்டுட்டு இருந்துச்சு. நான் லிசனர்லதான் இருந்தேன். லிசனர்ல இருந்தீங்களா அஜித் பல்தான்? ஆமா, இவரு நம்ம வெங்கடே வந்து கேட்டு இருந்தார், நான் கேட்டுதானே இருந்தேன். சரி, ஓகே ஓகே. நான் போடுற கமெண்ட்டையும் கவனிக்காதலையும் ஒன்னும் கவனிக்காதல, கடமைக்குன்னு வந்துட்டு போறீங்க. நான் போட்ட கமெண்ட்டுக்கு பிரகாஷ் ப்ரோ லைக் கூட போட்டாரு. அப்ப பிரகாஷ் ப்ரோ அக்கௌண்ட்டையும் நீங்க ஃபாலோ பண்றது இல்ல. ஏங்க, பிரகாஷ் ப்ரோ லைக் போட்டா நான் எப்படி, எனக்கு எப்படிங்க தெரியும்? எனக்கு புரியலையே. நான் கமெண்ட் போட்டேன்ல கீழே, அதை கவனிச்சிருக்கணும்ல. ஓகே பரணி ப்ரோ, இன்னைக்கு எல்லாருமே இதுல பான் வீடியோஸ் எல்லாம் தூக்கிட்டாங்க, ட்விட்டர்லன்னு போட்டாங்க. ஆனா நான் உங்களுக்கு மட்டும் தான் ரிப்ளை போட்டேன், நீங்க லைக்கே போடல. ஐயோ மாவீரன், சரி சாரி மாவீரன், லைக் தானே போட்டு விட்டுறலாம். ஆமாங்க, ஒண்ணு பிளாக் பண்ணா எல்லாத்தையுமே பிளாக் பண்ணணும். அவர் போட்டதை ஃபர்ஸ்ட் பாருங்க, அதை பாத்தீங்களா? அதே பார்க்கல. ஏங்க பார்த்தேங்க, பார்த்து சிரிச்சுட்டு விட்டுட்டேன் அப்படியே. ஆக்சுவலா பிளாக் பண்ணா எல்லா ஊருக்கும் பிளாக் பண்ணணும், இல்லன்னா பிளாக் பண்ணக்கூடாது. நீங்க ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருந்துச்சு. நிறைய புக் மார்க்கும். புக் மார்க்லாம் இல்ல கமல், எனக்கு இந்த ஒரு பார்ஷியாலிட்டி தான் எனக்கு பிடிக்கல கமல். பிளாக் பண்ணா மொத்தமா எல்லா ஸ்டேட்டுக்கும் எல்லா ஊருக்கும் பிளாக் பண்ணுங்க. நோ நோ நோ, அந்த தவறை மட்டும் பண்ணக்கூடாது. நாளைக்கே அங்க இருந்தா நமக்கு இறக்குமதி ஆகும். இல்ல எனக்கு மாவீரன், எனக்கு என்னன்னா, எனக்கு வந்துட்டு இப்போ ஒரே இதா இருக்கணும் எல்லாத்துக்குமே, அதுதான் வந்துட்டு நான் ஆசைப்படுறது. வேற அது ட்விட்டர் பண்ணல ப்ரோ, நம்ம கவர்மெண்ட் பண்ணிருக்கு. அதத்தான் சொல்றேன் கமல், அதத்தான் சொல்றேன். மற்ற ஊருக்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்றப்ப இந்தியாவுக்கு மட்டும் பிரச்சனைன்றது தான் எனக்கு இதா இருக்கு. நீங்க அப்படி வந்துட்டு 18+ இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏஜ் வெரிஃபிகேஷன் வச்சு யூஸ் பண்ண சொல்லுங்க, அவ்வளவுதான். 18+ இருக்கிறவங்க மட்டும் தான் ட்விட்டர் யூஸ் பண்ணணும், அப்படி சொல்லுங்க. அதை நம்பி ப்ளூடிக் வாங்கணும் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஏன் ப்ளூடிக்? அதுக்கும் ப்ளூடிக்கு என்ன சம்பந்தம்? நீங்க என்ன, அது எவ்வளவு பெரிய பிசினஸ் தெரியுமா ட்விட்டர்ல? பரணி வேற எதுக்கோ போராடி பார்த்திருக்கேன், ஆனா இதுக்கு ஒரு போராட்டம் நடத்துறாரு அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்ல பிரகாஷ் ப்ரோ நிறைய புக் மார்க் பண்ணதெல்லாம் இதாயிருச்சு போல, அதான் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறேன். எல்லாமே போயிடுச்சு போல. இல்ல என்னாச்சு, நிறைய காலைல இருந்து நிறைய பேர் போட்டுட்டீங்க ஸ்டாக்கிங் அப்படி இப்படின்னு, என்னதான் பிரச்சனை? இந்தியா லாஸ்க்கு வந்துட்டு இது அப்ளை ஆகி போகணுன்றதுனால அந்த 18+ இதெல்லாம் முன்னாடி என்னமோ சொன்னீங்க, அது புரியல. இந்தியா இந்தியா எல்லாத்தையும் எடுத்துட்டானுங்க பிரகாஷ் ப்ரோ, அவ்வளவுதான் சிம்பிள். இந்தியால அதுக்கு பரணி என்னமோ சுத்தி வளைச்சு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கு. அப்படி என்ன பரணி சொல்றீங்க? தெளிவா நீங்க சொல்லுங்க, பரணி விளக்கமா சொல்லுங்க, எனக்கு புரியல.
இந்தியால அந்த லாஸ்லாம் இருக்குல்ல, சில லாலாம் இருக்குல்ல, சட்டம்னு சொல்லுங்க ஏங்க. ஐயய்ய. சாரி சரி இல்ல இல்ல சட்டம். இல்ல பிரகாஷ் ப்ரோ, இவர் லாஸ்ன்னு சொல்லும் போது நஷ்டத்தை தானே யோசிச்சீங்க. நானும் என்ன யோசிக்கிறேன், என்ன லாஸ், இந்தியா லாஸ்ங்கிறாரு, என்ன புரியல ஒண்ணுமே. சரி ரைட், சொல்லி தெளிவா சொல்லி முடிங்க, அப்புறம் பேசுவோம். சொல்லுங்க. அந்த இதுக்கு அடி படிஞ்சு போகணுன்றதுனால இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. இப்ப இது நாள் வரைக்கும் என்ன சட்டம் இருந்துச்சு, இப்ப எப்படி புதுசு சட்டம் இதை ஏற்றிருக்காங்களா? இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. இவ்வளவு நாள் கண்டுக்காம இருந்தாங்க. இப்ப வந்துட்டு கண்டுகிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன என்ன ஐடியா, எல்லா ஐடியும் தூக்கிட்டாங்களா? ஐடியெல்லாம் தூக்கலனா 18+ கண்டென்ட்ஸ் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு வராது நம்ம உங்க டிஎல்ல. இப்ப யாராவது ஒருத்தவங்க சும்மா வந்து நீங்க நேத்து பேசிட்டு இருந்தோம்ல இந்த டாப் போஸ்ட் பிரிச்சு பிரிச்சு போட்டு இது பண்றாங்க அப்படின்னு, இனிமேல் அதெல்லாம் இருக்காது, தூக்கிடுவானுங்க. நான் சொல்லுவேன் பாருங்க, வேணாம் அதுக்கு ஏதாவது வழி கட்டு பிடிச்சி அதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க வந்து உடனே அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல் வெர்ஷன்ல போகாம அந்த செமி அப்படிங்கிற கேட்டகரியில போயிடுவாங்க. இவங்கெல்லாம் வந்து இம்ப்ரெஷனுக்காக என்ன வேணா எழுதுவாங்க. அது கண்டிப்பா நடக்கும், இன்னமும் ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த வெப் சீரிஸ் எடுத்து போடுவாங்க. அங்க இருந்து எடுத்து போகாம இந்த வெப் சீரிஸ் எடுத்து போடுறது, படங்கள்ல இருக்க இந்த பி கிரேட்ல இருந்து எடுத்து போடுறது, இப்படி போவாங்க. இப்ப திருந்துவாங்க நினைக்கிறீங்க, வாய்ப்பே இல்லை. ஆனா எனக்கு அதெல்லாம் ஆச்சரியம் இல்லை. பரணி இதுக்காக போடுறாரு, உலகம் பூரா ஒருமித்த பாங்கு வேணும்னு நினைக்கிறாரு பரணி, அப்படிங்கறத எனக்கு ரொம்ப போங்கா இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, நான் மத்தியானம் ஒரு விஷயம் சொன்னேன், அந்த லாங்குவேஜ் விஷயம் ஒன்று சொன்னேன்ல, அந்த மாதிரி தான். லாங்குவேஜ் வந்துட்டு அது வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கணும். ஒரு இதுல ஒரு இது அப்படி இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கணும். எல்லா ஸ்டேட்ஸுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். சிம்பிள் பரணி, இல்ல சிம்பிள் ஒன்னே ஒண்ணுதான். மத்தியானம் நீங்க சொல்லும் போது உங்க கருத்து அப்படிங்கிறனால விட்டுட்டேன். ஆக்சுவலா நீங்க சொன்ன கருத்து முழுக்க அதுக்கு எதிரான கருத்து என் கருத்து. அந்தந்த லோக்கல் லாங்குவேஜ்ல கண்டிப்பா இருக்கணும். இப்ப நீங்க வந்து ஒரு வெர்ஷன்னா நீங்க ஒரு காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் வச்சிருக்காங்கன்னா, அந்த லோக்கல் லாங்குவேஜ் எந்தெந்த மாநிலம் இருக்கோ அங்க எந்தெந்த மாநில மக்கள் மொழி பேசுறாங்களோ அந்த மொழி அங்க கூடுதலா இருந்தே ஆகணும். நீங்க வந்து அங்க வந்து ஒரே மொழி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல மட்டும் வச்சீங்கன்னா கிராமப்புற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? ஓகேவா? அதனால அது அந்த கருத்துக்கு உங்க கருத்துக்கு நேர் எதிர்க்கு கருத்து. பட் அது உங்க தனிப்பட்ட விருப்பங்களால சரி பரணி, ஓகே பரணி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனா அதை வந்து நம்ம வந்து அந்த இடத்துல காமன் லாங்குவேஜ்னு வைக்க முடியாது. ஒரு லாங்குவேஜ்லயே வச்சு நீங்க வந்து ஒருமித்த லாங்குவேஜ் சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லா வைக்க முடியாது, வைக்கவும் கூடாது. சட்டப்படி தார்மீகப்படி எல்லா அடிப்படையிலுமே அது தப்பு. இல்ல, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. சில பேர்த்துக்கு வந்துட்டு அந்த அவங்க மதர் டங்ல இருக்கணும், அதெல்லாம் இருக்கு, ஓகே. ஆப்ஷனலா ஒண்ணு கொடுக்கலாம். எனக்கு நான் வந்துட்டு பர்சனலா இது வந்துட்டு என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வச்சிருந்தப்ப எனக்கு எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருந்துச்சு. ஓட்டர் ஐடி முதற்கொண்டு எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருந்துச்சு. எதுவுமே வந்துட்டு அந்த ரீஜனல் லாங்குவேஜ்ல இல்லை. உங்களுக்கு லிஸ்ட் வர்றப்போ அதுல ரீஜனல் லாங்குவேஜும் இருக்கும், இங்கிலீஷும் இருக்கும். பட் நான் வந்து இந்த எல்லாத்துலயுமே வந்து இந்த ரீஜனல் லாங்குவேஜா இருக்கு. இப்போ நீங்க எனக்கு வந்துட்டு இன்னைக்கு செக் பண்ணும் போதுதான் அதுல வந்துட்டு இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குன்னே இன்னைக்குதான் தெரியும். அதனாலதான் சொல்றேன். எனக்கு அப்படியே இருந்துட்டு போட்டும், நான் பாஸ் ஆயிடுச்சு, அது வேற விஷயம். பட் சொல்றேன், இட்ஸ் ஓகே. ஒப்பீனியன் டிஃபர் ஆகும். நம்ம அடுத்ததுக்கு போலாம். பரணி ப்ரோ, லாங்குவேஜ் டாபிக்ங்கிறதால உங்ககிட்ட கேட்குறேன். அது இல்லாமல் நீ கொஞ்சம் மலையாளம் பெற்றுக்கொண்டவருங்க. இப்பெல்லாம் ஹிந்தி வீடியோஸ்ல கூட மல்லு வீடியோஸ்னே பிராண்ட் பண்றாங்களே, அது தப்பா தெரியல? எந்த வீடியோ சொல்றீங்கன்னு தெரியல எனக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடத்துறீங்களா, அந்த வீடியோஸ் தான். ஓ அப்படியா? என்னென்ன ட்விட்டரையே இப்படி இது பண்ணிட்டீங்க, அது ரொம்ப தவறான விஷயம். எங்க இருந்து கேக்குது? இந்த குரல் மட்டும் தான் கேக்குது எனக்கு, ஆளை காணோம். அவர் எப்பயோ மேல வந்துட்டாரு, சொல்லுங்க. காலையில இருந்து டியூ டு லோக்கல் இஷ்யூஸ் சார், திஸ் வீடியோ இஸ் நாட் வில் பி அவைலபிள் சார் அப்படின்லாம் வருது. என்னன்னா, ஆனா பிரகாஷ் என்ன சொன்ன மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு நிமிஷம், இந்த வார்னிங்லாம் உண்மையா யார் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கங்க கைஸ். விஷால் ப்ரோ, விஷால் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அவர் என்னமோ சொல்ல வராரு, சொல்லிருங்க. என்னன்னா இல்லண்ணா, இதுக்கப்புறம் போட்டோஸ போட ஆரம்பிச்சிட்டாங்கன்றேன். வீடியோனா தானே தூக்குறீங்க அப்படின்ட்டு போட்டோஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் ட்விட்டர்ல ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கும். நீ எதுக்குடா வருத்தப்படுற? ஒரு 15 லிங்க் 15 சைட் வச்சிருக்க எப்படியும். இல்ல எல்லாமே ஒரே இல்ல. ஆக்சுவலா டவுன்லோட் வச்சிருப்ப. அது விஷால் மட்டும் இல்ல, பெரும்பான்மையான கருத்து வந்து என்னன்னா, அந்த ட்விட்டர் கிரேட்டர் தேன் வெப்சைட்ல இருந்து எல்லாத்துல இருந்து எல்லாமே, நானும் காலைல இருந்து ஒரு இதெல்லாம் பாக்குறேன். எதுக்கு அவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுக்கான காரணம் விஷாலோட ஆதங்கத்தில் தெரியுது. அவர் சொல்றது கரெக்டு தான்.
ஆனா என்னன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு மாற்று வழி கண்டுபிடிச்சுவாங்க. இல்லைன்னா நம்ம வேற என்னமோ மேல சொல்லுவீங்க அதுதான் நான் சொல்ல VPN வரேன். அது வேற கொண்டு வருவாங்க. VPN அப்படி யூஸ் இல்லைன்னா பண்ணா எடுக்கும்னே. அப்படி இல்லைன்னா என்னது நீங்க வந்து அந்த வெப் சீரிஸ்ல இருந்து கொண்டு வந்துருவாங்க. நீங்க உங்களுக்கு அந்த மெயின் இதுதானே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வருவாங்க. பிரகாஷ் ப்ரோ எல்லாம் ஒண்ணு இல்ல, ஆமாங்க, க்ரோமுக்கு யூஸ் பண்ற VPN அதெல்லாம் இதுக்கு யூஸ் இருக்கும். பண்ணா முடிஞ்சு அவ்வளவுதான். இது அடிப்பட்ட ஆனா இதுல ஒரு விஷால், நல்ல விஷயம் இருக்குண்ணே. இன்னொன்னு சொல்லு. இந்தியன் கவர்மெண்ட் தாங்க இது பண்ணிருக்கு. அவங்க எல்லாம் VPN யூஸ் பண்ணுவாங்க விஷால்லாம். இல்ல ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குண்ணா. என்னன்னா இப்ப இந்த மாதிரி பான் பிலிம்ஸ் அப்படின்ற அந்த கேட்டகரியில வருது இல்ல, அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் அவங்க படமாவே எடுக்கிறது. ஸ்கேண்டில்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அதுவும் இதுல வந்துட்டு தூக்கப்படும். ஸ்கேண்டில்ஸும் இருக்காது. அது ஒரு நல்ல விஷயம் தான். அது அந்த வகையில பாக்குறப்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ட்விட்டர்ல தான் அந்த ஸ்கேண்டில்ஸ் வந்துட்டு பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும். தேவையில்லாத வீடியோக்கள் பெரிய என்னப்பா கேண்டலா? ஸ்கேண்டில் இல்லைண்ணே, ஸ்கேண்டில். ஸ்கேண்டல். அது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். அது இல்லாம பண்ண வைக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம். அது படி ஓகே தான். இல்ல எனக்கு தெரிஞ்ச ஆதி ப்ரோ நீங்க சொல்ற மாதிரி இந்த VPN வச்சு பண்ற அளவுக்கு இதெல்லாம் இல்ல. அந்த அளவுக்கு பொறுமை IDs கிடையாதுன்றாரு இல்ல பசங்களுக்கு. இல்ல ஐடிஸ் இந்த வந்துட்டு ரீஜனல் பேஸ்ட் அதை வச்சுதான் வந்து இது பண்ணுவாங்கன்னு அதை தோணுது. எதுக்கு நான் போய் ஓபன் IP பண்ணிக்கிட்டு வச்சுட்டு அப்படின்ற இது ஒரு பண்ணுவாங்கன்னு பொறுமைகள் எனக்கு கிடையாது தெரியல. பரணி. அதெல்லாம் இல்ல பரணி. அதெல்லாம் எவ்வளவோ ஏன் IP குரோமல் வச்சா இருக்கு. பிளாக் பண்ண போறாங்க? இல்ல பரணி, நீங்க எப்ப ஐபிஎம் மாத்தி இதெல்லாம் தேவையில்லாத வேலை பரணி. ஒன்னு இதுவா அடுத்ததுக்கு போக வேண்டியதான். அப்படி போன மூவ் ஆன், ட்ரை டு மூவ் ஆன் பரணி. ஓகே, ரொம்ப இது ஃபீல் பண்ணாதீங்க. கஷ்டமா தான் இருக்கும் உங்களுக்கு. ஐயோ மூவ் ஆன் விஷால், ஆகுங்க. நான் ஃபீல் பண்றது வேற ஒரு பாயிண்ட்டுக்கு விஷால், விட்டுருங்க. நான் இதுக்காக நான் ஃபீல் பண்ணவே இல்லை. இந்த ஒரு ஏஐ படம் வந்திருக்கான், நீங்க மட்டும் சூப்பர்னு சொல்றீங்க. நிறைய பேர் பார்த்துட்டு கொஞ்சம் கடுப்பா வரானுங்களே பரணி. நான் நாளைக்கு என்ன போலான்னு பாக்குறேன். படம்? விஷால் என்ன விஷால் அதெல்லாம் விடு விஷால், நம்ம வேற விஷயத்துக்கு வருவோம். தயவு செஞ்சு என்ன ஒரு விட்டுருங்கண்ணே. நிமிஷம். அதான் மார்ச் ஆயிடுச்சு, என்னப்பா? அண்ணா உனக்கு கெஞ்சி கேட்கறேன், என்னால முடியல, போர் அடிக்குதுண்ணே. டெய்லி வந்தாலே இப்படி பண்றேனே. ஏன்னா இப்படி பண்ற? நேத்து நான் வரல. இல்லப்பா, இந்த அளவுக்கு நீ மார்ச் ஒரு மாசம் நாங்களே. நேத்து நான் வரல. இந்த அளவுக்கு டீடைல்டா ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷனே போயிருக்கு நேத்து ஸ்பேஸ்ல. மஜாவா. ஆமாப்பா, நேத்து பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் நான் வந்து தோணுச்சு டக்குன்னு தூக்கி தூக்கி போட்டுட்டு இருந்துச்சு. அதுதான் பிரச்சனை. பொலிட்டிக்கல்னு பேச ஆரம்பிக்கும் போது அதுக்கு என்னன்னு தெரியல, தூக்கி தூக்கி போடுது. அதையும் தடைகள் மீறி பேசணும் அப்படின்னு சொல்லி தான் உள்ள வந்து பேசினேன். இன்னைக்கும் பார்த்தா இன்னைக்கு டைம் லைன் ஃபுல்லா வந்து நியூஸ் சேனல்னு போய் பரவின்னு இருக்கு. என்னன்னு ஒன்றும் புரியல. அட சத்தியமா போங்கப்பா என்னன்னே அப்படின்ற புரியல. மாதிரி. என்னதான் மேட்டர் அது? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்னு தெரியல. சரி, ஓகே. விஷால், நீங்க போய் அந்த பண்றத கூட theatre ல விடுங்க, பாருங்க, படம் அத பாருங்க. பெருமையா பேசுறாங்க பாருங்க. இல்ல இல்ல, இது என்னன்னா என்னன்னு தேசம் சொல்லுங்க ப்ளீஸ்ண்ணே. இல்லடா, டிவிகே சைட்ல இருந்து இது பண்ணி அவங்க ஐடிவிங்க வச்சு நியூஸ் சேனல்ஸோட பேர்ல ஃபேக் நியூஸ் சேனல்ஸ் பேர் ஐடி எல்லாம் கிரியேட் பண்ணி ஃபேக் நியூஸ் கார்ட்ஸ் போடுறாங்க. அபியூசிவா ஃபேக் நியூஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. அபியூசிவா போடுறாங்க. அதுதான் மெயின். அதுதான் எனக்கு ரொம்ப இதுவா நம்ம இருந்தது. சன் நியூஸ் குணசேகரன் இருக்காருல்ல, அவரோட போட்டோவை போட்டு ஒரு நியூஸ் கார்டு போட்டு இந்த மாதிரி அவர் வந்து ஒரு பீடோஃபைல் இது பண்ணிருக்காரு அவரு அப்படின்ற மாதிரிலாம் போடுறாங்க. சின்ன பொண்ணை வந்து இது பண்ணிட்டாரு அப்படிலாம் வந்து போட்டு கேவலமா பண்ணிருக்காங்க. எனக்கு என்னன்னா, பெரிய பெரிய ஐடிஸ் இருக்காங்கல்ல, ஹிட்டிஸ் பிரசாந்தா இருக்கட்டும், இல்ல இவங்களா இருக்கட்டும், எல்லாரும் அத வந்து ஒரு ஒரு சமயம் பாத்தீங்களா, சம்பவம் பண்ணிட்டாங்க, சூப்பரா பண்ணிட்டாங்க ராம்குமார் எல்லாரும், இவங்க எல்லாரும். ஆனா இவங்க யாருமே ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணல. இதுல நல்லா கவனிங்க, ஒரு நியூஸ் கார்டு அவங்க ஷேர் பண்ணல. சேஃபான இடத்துல உட்காந்துக்கிறாங்க அவங்க. நீட்டா இந்த மாதிரி குட்டி குட்டி பசங்களை வச்சு அவங்கள வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க எல்லாரும். ஜெயசூர்யா, ராம்குமார், சாய் ஜெகதீஷ், இல்ல இல்ல நிதிஷ் இல்ல ப்ரோ, பிரசாந்த். இது எனக்கு என்னன்னா, என்ன இதுனா, ஆன்லைன்லயே தான் கடைசி வரையும் சண்டைகள் எல்லாமே எல்லாமே ஆன்லைன்லயே முடிஞ்சிருமா என்ன? ப்ரோ ஆன்லைன் ஆஃப்லைன்ன்றத விட்டுருங்க, ஜெயிலுக்கு போயிடுவாங்க சின்ன சின்ன பசங்கள்லாம். அதுதான் சொல்றேன். இல்ல இல்ல இல்ல, எல்லாமே ஆன்லைன்லயே முடிஞ்சிருமா? அப்போ கலை நிலவரம் இல்லையே. அதாங்க கலை நேரத்துல இவன் ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க, எக்கிட்டு போய் நாசமா போறாங்க. எனக்கு அவங்கள பத்தி எந்த கவலையும் கிடையாது. அவனுங்களை பத்தி எனக்கு ஒரு புலி கவலை கிடையாது. அவனுக்கெல்லாம் காசு இருக்கிறவனுங்க, 50 பேர்ல சம்பாதிச்சிட்டானுங்க. அவனை வச்சு நல்லா, அவனும் நல்லா சம்பாதிச்சிட்டான். ஐ மீன் அவரும் நல்லா சம்பாதிச்சிட்டாப்ல. இவங்க சின்ன சின்ன பசங்க இப்ப போடுறவங்களா இதை நம்பிட்டு வந்து இதெல்லாம் கெத்து, ஆர்டி கிடைக்கும், நமக்கு ரீச் கிடைக்கும்னு இதெல்லாம் பண்றவங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க, சாதாரண பசங்கங்க. எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு பார்க்கும்போது.
எனக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஒரு கேஸ் போதுங்க. அதுவும் என்னென்ன சிஎம் வந்து இழுத்து இது வச்சு மார்க் பண்ணி தப்பாலாம் போட்டிருக்காங்க. ஒரே ஒரு கேஸ் போதும். ஃபால்ஸ் இது அக்யூசேட் பண்றீங்க. ஆஹ் இல்ல இந்த ஃபேக் ஐடி எல்லாம் வச்சு அது யாருன்னு கண்டுபிடிச்சிட டேய் முடியுமா அசால்ட்ரா அப்படின்னா? அது. அது ஒரு சப்ப மேட்டர் இல்ல அது. விஷால், அந்த அந்த சேனலை மட்டும் வந்துட்டு அந்த அந்த மாதிரி ஃபேக் ஐடி வச்சு பண்றது மட்டும் இல்ல, அவங்களோட ஒரிஜினல் ப்ரொஃபைல்ல இருந்தே அது கோட் பண்ணி அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி போடுறதுலாம் வந்துட்டு, இப்ப அந்த பர்சன் வந்து அதுக்கு ஆதரிக்கிற மாதிரி இருந்தாலும் இவங்க நினைச்சா அது வேணா பண்ணலாம்ல. ஒரிஜினல் ப்ரொஃபைல்ல இருந்தே திட்டுறாங்க. நான் சில இல்ல ப்ரொஃபைல்லாம் ஐடியா பார்த்தேன், அது அவங்க ஆரம்பிச்சிருக்காங்களே. ஒரிஜினல் ஐடியா ப்ரொஃபைலாவே இருக்கு. ஆரம்பிச்சதுக்குலாம் உனக்கு இது இருக்கே. நீ ஐடியா ஆரம்பிச்சுன்னா உன் ஐபி அட்ரஸ்ல உன் போன்ல இருந்து எல்லாமே அதுல கனெக்ட் ஆகிதான் இருக்கும். முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுவும் எனக்கு அவனுங்க அந்த பண்ற லூசு பேர்ல இந்த இந்த இட்டிஸ் பிரசாந்த், இப்ப ராம்குமார், அது இவங்க எல்லாரும் அதை ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா தெளிவா அவங்க போட மாட்டாங்க. ஒருத்தன் கூட கேள்வி கேட்கல. அவ்வளவு சிரிப்பு வருதுன்னு சொல்ற, அவ்வளவு இது பண்ணுன்னு சொல்ற, நீ ஏன் ஷேர் பண்ண மாட்டற அப்படின்னு ஏன் கேட்க மாட்டாங்கன்னு தெரியல எனக்கு. அவங்க ஒருத்தன் கூட ஷேர் பண்ணலையே அத. அந்த 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 நியூஸ் கார்டு அவங்க ஏன் யூஸ் பண்ணல? அவங்க ஏன் அவங்களோட போஸ்ட்ல போடல? ட்ரால் தானே, செம்ம ஜாலியா இருக்கு தானே, இதெல்லாம் பிரச்சனை ஆகாதுன்னு கோட் பண்ணி எல்லாம் சொல்றாங்கல்ல. இல்ல இல்ல இது வந்து பேரடி தான், இம்பர்சனேஷன் தான், இதுக்கு ஜெயில எல்லாம் போட மாட்டாங்கன்னு சொல்றல. அப்ப நீ ஏன் போடல உன் பேஜ்ல? ஏன் யாருமே கேட்க மாட்டாங்கன்னு தெரியல. அவங்க தெளிவா இருக்காங்க. சின்ன சின்ன பசங்களை மட்டும் ஏத்தி விட்டு தூண்டி விட்டு. நான் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் 3-4 நாளா இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். அவனுங்க ப்ரொவோகேட் மட்டும்தான் பண்றானுங்க. அவனுங்க கையே வைக்க மாட்டானுங்க. தலைவன்ல இருந்து தொண்டை வரைக்கும் எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க. அவனுங்க தெளிவா இருக்காங்க. நாம இங்க இருந்துக்குவோம். ஏத்தி விட்டு போய் இவங்க போய் வெட்டிட்டு வரட்டும், இவங்க போய் இது பண்ணிட்டு வரட்டும், இவங்க போய் மாட்டிக்கிட்டு, இவங்க போய் கேஸ் வாங்கட்டும். எப்பா விஷால் காரசாரமான விவாதம் முடிந்தது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் இல்ல இந்த டைம்ல மீண்டும் நாம் சொல்லலாமான்னு தொடருவோம். தெரியல. நான் சொல்லுங்க பாருங்க, கேரளா இஸ் கிரேட்டர் தென் அதர் ஸ்டேட்ஸ் போட்டீங்களா? அதுக்கு முதல்ல காரணத்தை சொல்லிட்டு அப்புறம் நீங்க அடுத்த டாபிக் வாங்க. அதுதான் உண்மை, என்னோட ஒப்பீனியன். என்ன இப்போ விஷயம்? இந்த வேற ஏதோ பரணி வேற ஏதோ சொல்ல வந்த, அதை சொல்லிட்டு அப்புறம் இந்த விஷயத்துக்கு வா. பரணி ப்ரோ, காதல் கிளைமேக்ஸ் பார்த்திருக்கீங்களா? ஆமா, அந்த மாதிரிதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மேட்டர்ல. மாவீரன் ப்ரோ. யோ ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கும் புரியல. மாவீரன் என்ன கான்டெக்ட்? அங்கன்னு அடிச்சிட்டு இருப்பாருங்க பரத். ஓ காதல், பரத்து காதலா? நான் மம்மூட்டி காதல் பக்கம் அங்க போயிட்டாங்க. ஏங்க ஓகே ஓகே சார் ப்ரோ, உங்க கற்பனையே கற்பனை விஷால் ப்ரோ. என்ன விஷயம்? என்ன விஷயம் பரணி? ஏதோ சொல்ல வந்த. மட்டும் வேற ஞாபகம் வருதா? இல்ல விஷால் வந்து அந்த மலையாளம் பிலிம் பத்தி சொல்லியிருந்தாரு. அவருக்கு எது, ஆனா அது அவருக்கு என்ன மாதிரி ஞாபகம் வந்திருக்குன்னு பாருங்க விஷால் ப்ரோக்கு. விஷால் ப்ரோ இல்லங்க, அவர் கேரளா படங்கள் நிறைய சொல்லுவார்ல, அதனால பரணின்றதுனால வித் ரெஸ்பெக்ட் டு தி பரணி ஃபார் தி கரண்ட் சிச்சுவேஷன் இட் இஸ் அப்ளிகபிள்ன்ற அப்படி சொல்றேன். சரி பரணி, என்ன பிரச்சனை பரணி? ஏதோ பேச வந்த, அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொண்டு வாயேன். ஒன்னும் இல்ல, அவர் அந்த படம் வந்துட்டு நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க, நீங்க மட்டும் தான் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்குன்னு சொன்னாரு. நீங்க போய் பாருங்க விஷால், பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு. இல்ல கண்டிப்பா பாருங்க, கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லிருக்காங்க அது ஒரு மாதிரி டிஃபரெண்ட் வெரி யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. நான் நாளைக்கு பாக்குறேன். படம் பேர் கூட எனக்கு தெரியாது, ஆனா இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த உள்ள இருக்கிற கோர் கான்செப்டுமே உங்களுக்கு தெரியாதுன்றதுனால உங்களுக்கு பிடிக்கும். மேபி கொஞ்சம் ரெப்பிட்டேட்டிவா இருக்கும் சில விஷயங்கள், ஆனாலும் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா பிடிக்கும்னு நான் நம்புறேன். எது அந்த சைஃபை படமா? ஆமா பரணி அந்த டைரக்டர் ஏதோ சூப்பர் கைன்னாங்களே, என்ன படம் பண்ணிருக்காது முன்னாடி? ஆமா ஐயோ அந்த படம் ககனாச்சாரி. ஓகே ஓகே ஓகே. கரெக்டா பாயிண்ட் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு அப்படி மௌனம் ஆயிடுறீங்களே. என்ன வாங்கண்ணே? இல்ல சரி இருங்க, பரணி ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சு ஏதோ சொன்னியே. ஆதி நல்லா பேசினாரு, கரெக்டா. ஏன்னா அந்த பாயிண்ட் வந்து 100% நம்ம சொல்லி பாயிண்ட் தான் அதுல, அது எல்லாமே ஓகேங்களா. ஏன்னா வந்து அதனால நம்ம கொஞ்சம் அமைதியாயிட்டு. ஏன்னா வந்து
இன்னைக்கு ஃபேக் நியூஸ் போடுறது பிரச்சனை கிடையாது. ஃபேக் நியூஸ் நிறையா பரவி அது நிறையா பண்ணிட்டு இருக்காங்க விட்டுலாம். பட் வந்து நியூஸ் ஹேண்டில்ஸ் நேம்ல வந்து ஃபேக் நியூஸ் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது போடுற ஆட்களுக்கு தான் ஆபத்து. அதை ஷேர் பண்ணி சிரிச்சிட்டு இருக்க ஆட்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டிஸ்கஸ் அவர் சிரிக்கிறாருன்னா அவரை ஷேர் பண்ணலாம். அது அந்த நியூஸோ டெம்ப்ளேட்டோ எதுவுமே அவர் போடல. அவர் நாளைக்கு என்ன, ஏன்னா இப்போ அது கேஸ் போய் அது என்ட்ரி ஆகிட்டு இருக்கு, அது தனி கதை. எல்லாரும் ஐடிஸ்லாம் நோட் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறாங்க, அது தனி கதை. ஆனா என்னன்னா இவங்கெல்லாம் பெரிய ஐடிஸ்லாம் சேஃபா வந்து ஜஸ்ட் சேஃப் பிளே மட்டும் ஆடிட்டு போயிடுறாங்க. சின்ன ஐடிஸ் மட்டும் போட்டுட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களோட இந்த ஐடி போறது கிடையாது. ஐடி மட்டும் போனா அது ஒரு இஷ்யூவே கிடையாது. ஐடி போனா இந்த ஐடி போனா அடுத்த ஐடி போனா அடுத்த ஐடி போயிடலாம். பட் எஃப்ஐஆர் இது இதுன்னா ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் அபியூஸ்க்காக எஃப்ஐஆர்னு ஒன்று வாங்கிட்டா அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலையில இருந்து பிளாக் மார்க்ல இருந்து ப்ளஸ் இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுல சிக்கல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது எப்படி அவர் சொன்னாரு, அதை சொன்னா கேட்டுட்டு இருந்தேன், யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நியூஸ் டெம்ப்ளேட்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா யோசிச்சேன். நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு அந்த அளவுக்கு இறங்கிச்சு. ஒன்றும் சொல்றேன், ஏன்னா எலெக்ஷன் பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி வேலை செய்யறாங்க, ஏன் செய்யறாங்கன்னு தெரியல. ரைட், அப்படி கண்டுக்காம அமைதியா இருந்துருவோம், வேற என்ன பண்றது. அவர் பேசுனாரு கரெக்டா பேசுனா, அதெல்லாம் ஆஃப்ல இருந்தேன், அவ்வளவுதான். நல்ல வேலை. நீங்க வந்து என்ன வேற சொல்றாங்க, நீங்க பிரகாஷோட ஸ்பேஸை யூஸ் பண்ணி உங்க கருத்தை பரப்பிட்டு இருக்கீங்க. பிரகாஷ் விருப்பம் இல்லாம சும்மா நின்று இருக்காரு, அதுல வந்து உங்களை பேச விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் நீங்க சொன்னது வந்து அது உண்மைதான். இந்த விஷயத்துல நான் வந்து உடன்படுறேன். ஏன்னா வந்து ஃபேக் நியூஸ் கார்டு போடுறது இருக்குல்ல, அது வந்து வேற மாதிரி ட்ரோல் இது பண்றேன். ஏன்னா சேனல்காரனும் உங்களுக்கு வந்து அதுல வந்து கேஸ் போடுவான். நீங்க என்னது டிஃபமேஷன் கேஸ் வந்து என்னென்னமோ போடுவான். அது போக நீங்க ஃபேக் நியூஸ் போடுறீங்க, அந்த ஆட்களும் போடுவாங்க. அதாவது இப்போ நியூஸ் சேனலோட ஏன்னா மற்ற மீடியாலாம் இருக்குல்ல, அதாவது மற்ற டிபார்ட்மெண்ட்டோட மீடியா டிபார்ட்மெண்ட் என்னைக்குமே வந்து ஒரு வினையானது. நம்ம அது வந்து இருமுனை கத்தி, எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணணும். அவங்களும் அது வேலை செய்வாங்க, கொஞ்சம் ஆபத்தானது. அது எனக்கு பெரிய ஐடிஸ் அவங்க அழகா தப்பிச்சிடுவாங்க. இந்த இவங்க இது பண்ணிட்டு சின்ன ஐடிஸ் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படிங்கிற சொல்லணும் சார். அதுக்காக கோட் கூட பண்ணல பிரகாஷ். அவங்கலாம் பிரசாந்தோ இல்ல இவங்களோ மொட்டை ட்வீட் போடுறாங்க பிரகாஷ். அதாவது அந்த அந்த நீ இந்த கார்டு போட்டிருப்பாங்க, அந்த ட்வீட்டை கோட் பண்ணி கூட இது பண்ணாம அநியாயம் டாடே, சூப்பரா பண்றீங்க டாடே, பியூர் டாமினன்ஸ், இப்படி வார்த்தைகளை நார்மலான ஒரு ட்வீட்ல மட்டும் போடுறாங்க தெளிவா. கார்டு இது பண்ணல, அந்த ட்வீட்டை கோட் பண்ணல, அவ்வளவு தெளிவா இருக்காங்க இவங்க. எனக்கு அதை பிரசாந்த் மாதிரி ஆட்கள் அதை பண்றது எனக்கு டவுட் இதுவே இல்லை, எனக்கு ஆச்சரியமே இல்லை. இல்ல நீங்க சொல்றவரு எப்பவுமே வந்துட்டு பயங்கர பிரில்லியன்ட். ஆக்சுவலா வந்து அவர் வந்துட்டு வேற ஒரு கட்சி சப்போர்ட்டரு. அவர் வந்து டிவிகே மாதிரியே பேசுற மாதிரியே பேசுவாரு. பட் அவர் வேற ஒரு அதிமுக சப்போர்ட்டர் தான், அது எல்லாருக்கும் தெரியும். அதை நான் என்ன சொல்றேன், அது அவர் வந்து அவரோட டிஷர்ட் விற்கணும், விஜய் படம் போட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பி விடணும். அவர் பிரில்லியண்டா பேசுவாருங்க அவர். ஆனா வந்துட்டு அவர் வந்துட்டு விஜய்க்கு சப்போர்ட்டர்லாம் கிடையாது. அது தெரியாம நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணுங்க. அவர் ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா இருக்காருன்றது அது சர்ப்ரைஸே கிடையாது. என்ன இன்டர்நெட் ஆரம்பிச்சதுக்கு காலம் தொட்டு நம்ம அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்கோம்னு வைங்க. அவர் ஆப்பர்ச்சுனிஸ்ட் தான். ஆனா எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா, நம்ம கூடவே வளர்ந்த பசங்க நீ 1000 எனக்கு இது இருக்கலாம், ராம்குமார் மேல எனக்கு அவ்வளோ கருத்து முரண்டெல்லாம் இருந்திருக்கலாம். நீ கஷ்டப்பட்டு வந்த பையன், உன்ன மாதிரியே இருக்கிற நீ ஒரு 5 வருஷம் முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்ட இந்த கேஸ்ல. ஆனா அதுக்கப்புறம் நீ திரும்பி எவ்வளவு மனம் திரும்பி வந்த. அவங்க தனியா கேஸ் அந்த பையன் உண்மையிலேங்க ராம்குமார் அதுக்கப்புறம் அது எதையுமே பண்ணல, ரொம்ப இதுவா வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன கவலைன்னா, ஏன்னாட்டி இதே மாதிரி பண்றியே, உன்ன மாதிரி நீ அன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட, அன்னைக்கு உங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்தை இன்னைக்கு இன்னொரு பையன் பதுவானே உன் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு அதை நீ ஏத்தி விட்டு வேடிக்கை பார்க்கறிய அப்படிங்கிறது இருக்குல்ல. எனக்கு அவங்க எல்லாம் பண்றதுதான் கஷ்டமா இருக்கு. ஜெயசூர்யா, ராம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த பசங்க. இவங்க எப்படி இதை பண்றாங்கன்றதான் எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. நான் இதுல இந்த டாபிக் நான் பேசிக்கலாமா பிரகாஷ் ப்ரோ? நான் பேசிக்கலாமா? சொல்லுங்க பிரதர், ஒன்றும் பிரச்சனை, சொல்லுங்க. இல்ல இப்போ இந்த நியூஸ் கார்டு மேட்டர்ல வந்து நான் நீங்க எல்லாரும் சொன்ன பாயிண்ட்ல நான் ரொம்ப ரொம்ப உடன் பண்றேன். இந்த ஏன்னா டக்குன்னு நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது எது ஃபேக் நியூஸ் எது ஒரிஜினல் நியூஸ்னே தெரியாது. ஏன்னா அவ்வளவு தத்துவம் டக்குன்னு நம்ம ஸ்க்ரோல் பண்ணி படிச்சுட்டோம்னா, இது நியூஸ் 18 இது ரொம்ப தத்துவமும் போட்டிருக்காங்க. டக்குன்னு நம்ம படிச்சு பார்க்கும்போது இது ஒரிஜினல் நியூஸ் கார்டா ஒன்று ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னா போற மாதிரி இருக்கு. அது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு செயல்.
இந்த கவர்மெண்ட் வந்து இவர் தோழர் சொன்ன மாதிரி இதுக்கான இவங்க அந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து எல்லாமே ஈஸியா ட்ராக் பண்ணி எடுக்க முடியும். இவங்க எவ்வளவு சீக்கிரத்துல இவங்க எல்லாத்தையும் சொன்ன மாதிரி நான் ஒரு 4-5 பேர்கிட்ட வந்து ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுத்து இதுக்கு ஒன்று எடுத்தா தான் அடுத்து ஆன்லைன்ல இந்த மாதிரி பண்றவங்களுக்கு அடுத்து வந்து கண்டிப்பா பயம் வரும். நிச்சயமா இதுக்கு வந்து அரசு வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி இப்போ இது வந்து ஆன்லைன்ல வந்து ஃபேக் ஐடிஸ் வச்சுட்டு இஷ்டத்துக்கு ஆன்லைன்ல கிரியேட் பண்ணி போற ஆளுங்க, முகம் தெரியாத ஆளுங்க, ஆனா நல்ல ரெப்யூட்டடான ஒரு துறையில, பத்திரிகை துறையில இருந்துட்டு அப்பட்டமா போய் பேசுறாங்க இல்லையா, வெளிப்படையா அவதூறு பேசுறாங்க இல்லையா, அவங்க மேல ரொம்ப ஈஸியா நடவடிக்கை எடுக்க முடியும், ரொம்ப ஈஸியா இது பண்ண முடியும். அந்த மாதிரி ட்வீட் போடுறவங்களையும் அந்த மாதிரி வீடியோ பண்றவங்க மேலேயும் இந்த அரசாங்கம் இதே மாதிரி ஆக்ஷன் எடுத்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு அரசாங்கம் எடுக்க முடியாதுங்க, நக்கீரன் நம்ம கோபால் கோர்ட்டுக்கு தானே போக ப்ரோ முடியும். அதான் ப்ரோ அதுக்கு அரசாங்கம் எடுக்க முடியாது. இல்ல இல்ல brother, அவர் முடிச்சிட்டல, அவர் முடிச்சிட்டு அரசியல் ப்ரோ, இருங்க அவர் இருங்க நான் முடிச்சிட்டோம். அரசியல் bro, முடிச்சிடுறேன் wait இருங்க. பண்ணுங்க. இதுக்கு வந்து நான் இதுக்கு உதாரணத்துக்கு எதுக்கு சொல்றேன்னா, இது வந்து ரொம்ப சின்ன பசங்க. இது வந்து இவனுங்க என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு விஜய் அரசியல் வந்துட்டாரு, திமுக திட்டுறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக விளையாட்டு போக்குல இஷ்டத்துக்கு என்ன நம்ம மனம் போட போக்குல இது எல்லாமே ஜாலி, இது எல்லாமே ஒரு இது இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா நீ நல்லா படிச்ச நல்ல அறிவுல இருக்கக்கூடிய ஒரு ஆளு, நல்ல ஒரு இதில் இருக்கிறவங்க வந்து ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறதுங்கிறதே வந்து நல்லா தெரிஞ்சவங்களே ரொம்ப தரந்தாழ்ந்து வைக்கும் போது அதை பார்த்து வர்றவன் என்ன நினைப்பான்? நக்கீரன் கோபால் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்காரு. நல்லக்கண் அவர்களோட இது இறுதி அஞ்சலிக்கு அவர் போகும்போது ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருந்தார் விஜய். ஏன்டா இப்படியாடா குடிச்சிட்டு வருவேன், 1 கிலோமீட்டருக்கு நாத்தம் அடிக்குது, மூக்க பிடிச்சிட்டு அங்க சுத்திட்டு இருக்கவங்க எல்லாம் சொல்றான்டா இப்படியாடா குடிச்சிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையா அவதூறு பேசுறாரு. இப்படி இந்த அவதூறு பேசுனதை கண்டிச்சு இப்ப இது பண்ணிக்கோ, யாருமே எந்த இடத்துலயோ எந்த ஒரு இடத்துல யாருமே பேச போறது இல்ல. அடுத்து இப்போ ஒரு பத்திரிகையில ஒருத்தங்க எடுத்து ஒன்னு பேசுறாங்க. அதாவது ட்விட்டர்ல நம்ம என்ன வேணாலும் பேசலாம். இன்னைக்கு நான் ஒரு ரைட்டப் எழுதலாம், நீங்க ஒரு ரைட்டப் எழுதலாம், என்ன வேணாலும் எழுதலாம். ஆனா அவங்க வந்து ஒரு பத்திரிகை துறை, அதுவும் எழுத்து பத்திரிகை, யூடியூப் அந்த இதுலயும் 2லயுமே இருக்கக்கூடியவங்க வந்து ட்விட்டர்ல வந்த சில ட்வீட்டுகள் எடுத்து வச்சுட்டு இவங்க வந்து ஒரு இயக்கமா செயல்படுறாங்க, இதை வந்து இந்த நரேட்டிவ் செட் பண்ணி இப்படிதான் கொண்டு போகணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பட்டமா போய் சொல்றாரு. அதே கட்சியில் அவங்க பத்திரிகையில் வச்சிருக்க தாமோதரன் பிரகாஷ்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட ட்வீட்ல எல்லாம் போய் எடுத்து பாருங்க. அவர் வந்து ரெகுலரா பத்திரிகையில இருக்கிறவர், அவரோட ட்வீட்டுக்கெல்லாம் போய் எடுத்து பாருங்க. பச்சையா போய் சொல்லுவாங்க. இவங்க இந்த பசங்க பண்ற மாதிரி இந்த மாஃப் பண்றதோ இந்த கிரியேட் பண்றதோ இல்ல, வெறும் எழுத்துக்கள். இவங்க வந்து ரொம்ப வீடியோமா தத்ரூபமா நம்புற மாதிரியே அவதூறு பரப்புறதுல என்ன சொல்றதுன்னா ஒரு சரியான ஆளுங்க. இப்போ இந்த நியூஸ் கார்டு சொன்னாங்க இல்லையா, சேம் இதே மாதிரி நியூஸ் கார்டு இவங்க இப்போ முழுக்க நீங்க பேசுனது எல்லாமே வந்து தலைவன், இவர் சொன்னார், தோழர் இருந்தார் சொன்னாரு, தலைவன் இருந்து தொண்டை வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க, என்னமோ எக்கோட கட்டு போங்க, நீங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இதே மாதிரியான ஃபேக் நியூஸ் கார்டு திமுக இருக்கிற ஐடியாஸ்ல இருக்கிறவங்களும் அவங்களும் போட்டுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு சாம்பிளுக்கு வேணா நான் கீழே கமெண்ட்லயே வேணா போடுறேன். அதுவும் ரெகுலரா ரிப்பீட்டடான ஐடி தான். அவங்களும் இதே மாதிரி நியூஸ் கார்டு தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப பர்சனல் அபியூஸ் பண்ற மாதிரி போட்டிருக்காங்க. அவங்க மேலேயும் இந்த அரசாங்கம் அவங்களோட ஐடியும் ட்ராக் பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா பத்திரிகை இப்போ நான் என்னோட இதுல இது இன்னொரு இதுனா இது ரொம்ப என்ன சொல்றேன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கன்சர்ன் இதுல இருக்குன்னா, இப்போ சன் நியூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா போன மாசம் வந்து டிவிகே சார்பில் வந்துட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. அதுக்கு வந்துட்டு அந்த பனையூர் ரோடே வந்து ஃபுல்லா பிளாக் ஆயிருச்சு, பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரங்களாம் எங்களால வசிக்கவே முடியல, பனையூர் ஸ்தம்பித்தது, தொல்லை கொடுக்கும் தாவேக்கவினர், குமுறும் வீட்டு வாசிகள், இதுதான் அவங்களோட நியூஸ் கார்டு. அடுத்து அப்படியே 2 வாரத்துல இப்போ போன வாரத்துல திமுகவுக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு வர்றாரு. மெயின் ரோட்டில் போட்டில் எடுத்து வச்சுட்டு வந்து வேட்புமனு தாக்கல் பண்றாரு. அதுக்கு நியூஸ் கார்டு வந்து
நூதனமான முறையில் வந்து வேட்புமனு செய்த திமுக வேட்பாளர், ஆர்ப்பரித்த தொண்டர்கள், ஸ்தம்பித்த சென்னை, வித்தியாசமான முறையில் வேட்புமனு தாக்கல் செய்தால் உற்சாகமான வரவேற்பு, இப்படி நியூஸ் கார்டு போடுறாங்க. இப்ப இந்த 2 நியூஸ் கார்டையும் எடுத்து வச்சு பாக்குற ஒருத்தர், இப்ப நான் ஒருத்தர் இருக்கேன், நான் இப்ப வந்து எனக்கு ஒரு 20 வயசு ஆகுது, எனக்கு அரசியல் பத்தி எந்த விதமான அறிவுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. சன் நியூஸ்ங்கிறது வந்து நம்ம பிறந்ததுல இருந்தே அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்படியான ஒரு ரெப்யூட்டடான சேனல், நியூஸ்னாலே சன் நியூஸ் தான் அப்படின்ற ஒரு ரெப்யூட்டடான சேனல். 2 இஷ்யூக்கும் இந்த இடத்துல இவங்க வந்து எந்த இடத்துலயுமே இவங்க வந்து அபியூஸோ மார்பிங்கோ எதுவுமே பண்ணல. ஆனா நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கணக்கச்சிதமா, ஏன்னா செய்தின்னு வந்துட்டா எல்லாமே செய்தி தான், எல்லாமே செய்தித்துறைகள் தான், எல்லா செய்தி சேனலும் நம்ம அதுல அடங்கிடும். நீங்க அப்ப செய்தித்துறைங்கும் போது 2 விஷயங்கள் இருக்குன்னா, அப்ப இந்த நியூஸ் கார்டுக்கு நீ என்ன போட்டிருக்கணும்? அப்ப அவனுக்கு நியூஸ் கார்டு மேல ஒரு நம்பிக்கை வரும்ல. இது இல்ல, புதிய தலைமுறை ஆகட்டும், நியூஸ் 7 ஆகட்டும், இவங்களுக்கு ஒரு நியூஸ் கார்டுனா இவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு நியூஸ் கார்டு தான், அதிமுகவுக்கு ஒரு நியூஸ் கார்டு தான். எப்பயுமே அந்த நியூஸ் கார்டை ஸ்க்ரோல் பண்ணி இவன் பார்த்துட்டு இருங்க, அரசியல் ப்ரோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த 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 ஸ்க்ரோல் கார்டை இவன் பார்த்துட்டே வந்து சாதாரணமா இருக்கணும். என்னடா நமக்கு ஒண்ணு பண்ணனா இவங்க எல்லாம் பூதாகரமா காட்டுவாங்க, ஆனா இவங்களுக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது ரொம்ப மினிமலா கடந்து போயிடுவாங்க அப்படின்னு. இதுக்கு உதாரணம் இன்னும் என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு இந்த நியூஸ் கார்டு மேட்டருக்கு வந்து பக்கமா இன்னைக்கு பல பேர் வந்து கோட் ட்வீட் பண்ணி திரும்ப விளக்கம் அளிச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஆனா நேற்று நடந்த ஒரு சமூக பிரச்சனைக்கு ஜஸ்ட் ரீபோஸ்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து பிரச்சனை வந்து இந்த ஆன்லைன் ட்விட்டர்ல வந்து, ட்விட்டர் தான் உலகமே. இங்க பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு இங்க இருக்கணும், இந்த ட்விட்டர்ல நியூஸ் கார்டு போட்டிருக்கிறத உலகம். ஆனா வெளி உலகத்துல ஏர்போர்ட்ல ஏர் ஹோஸ்டஸ்க்கு தொல்லை கொடுப்பாங்க, 2 வயசு பொண்ணை ரேப் பண்ணுவாங்க, இதுல போய் ஜாதி வெறி தாக்குதல் பண்ணி வெட்டுவாங்க. இந்த நியூஸ் பத்தி இங்க டிஸ்கஷன் யாருமே நடத்த மாட்டாங்க. விஜய் ரசிகர்கள் என்ன பண்றாங்க, விஜய் ஃபேன்ஸ் என்ன பண்றாங்க, இவங்க இந்த சமுதாயத்துக்கு ஆபத்தானவங்க, இவங்க வந்து ஒரு ஆபத்தான கூட்டம், இவங்க வந்து இந்த தமிழ்நாட்டையே ஆக்கிரமிச்சிருவாங்க, அழிச்சிருவாங்கங்கிற ரேஞ்சுக்கு ஐயோ ரொம்ப பயமா இருக்கு, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு, இவங்களும் ரொம்ப ஆபத்தானவங்களா அங்க இருக்காங்கிற அளவுக்கு ஒரு கட்டமைப்பு பண்ண விரும்புறாங்க இல்லையா? அதை பார்க்கும்போது எனக்கு இருக்குன்னா, என் சைடு இருக்குன்னா தப்புனா தப்பு, சரினா சரி. ஆனா அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு என் சைடு இருக்கிறது ஆமா, அது வந்து அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒரு தப்பு மேட்டர் கிடையாது. ஆனா நீ பண்ற பத்தியா, நீ வந்து ரொம்ப தப்பானது, நீ வந்து ரொம்ப தப்பானவன் அப்படின்னு. அதுல வந்து 2 நாளைக்கு முன்னாடி தோழர் வந்து சொன்னது வந்து அதாவது நான் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே விஜய் மாதிரி ஒரு அரசியல்வாதி நான் பார்த்ததில்ல, ரொம்ப ஆபத்தான அரசியல்வாதி, அதுவும் கம்பேரிட்டிவ், அதுவும் சீமான் கூட கம்பேர் பண்ணி சீமானை விட ரொம்ப மோசமான ஒரு இதுன்னா, சீமான் வந்து உண்மையிலேயே சீமான் மாதிரி ஒரு ப்ரொவோக்கிவான ஆளு, அவர் மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஒரு லீடர் யாருமே கிடையாது. ரொம்ப ரொம்ப இந்த சொசைட்டிக்கு ஆபத்தான லீடர்னா நான் அடிச்சு சொல்லுவேன், அது சீமான் தான். நான் எதுக்காக சொல்றேன்னா, நான் வந்து 2019 2021 இந்த 2 தேர்தல்லையுமே நான் வந்து ஓட்டு போட்டது வந்து, இருங்க அரசியல் ப்ரோ, நான் இது வந்து இருங்க அரசியல் ப்ரோ 2 நாளைக்கு முன்னாடி நான் ஸ்டாப்பா 23 நிமிஷம் ஒருத்தருக்கு பேசியிருக்காரு, ஓகேவா? நான் என்னோட இதுவும் வச்சிடறேன். ஆல்ரெடி பிரகாஷ் ப்ரோட்டையும் நேற்று கேட்டுட்டு போயிட்டு தான் இன்னைக்கு வந்து இருங்க நான் ஓகே அரசியல் ப்ரோ கொடுங்க. பிரகாஷ் ப்ரோ, நேற்று பேசின மேட்டரை நேற்று சேர்த்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன்னா நீங்க எல்லாரும் பதில் சொல்லிக்கிறீங்களா, இல்ல நான் இந்த மேட்டரை போய் நிறுத்திக்கவா? இல்ல ஒரே ஒரு நிமிஷம், நீங்க சொல்லுங்க அரசியல் ப்ரோ, நான் பிரகாஷ் ப்ரோட்ட கேக்குறேன். அரசியல் ப்ரோ, நான் பிரகாஷ் ப்ரோட்ட கேக்குறேன், இருங்க வெயிட் பண்ணுங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க. பேசுறீங்க ப்ரோ, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. தோழர் பேசும்போதெல்லாம் பேசாம அமைதியா தான் இருப்பீங்க, கொஞ்சம் பேசாம இருங்க. அவர் பேசுனாரு, கொஞ்சம் அமைதியா இருங்க அரசியல் ப்ரோ. நான் பிரகாஷ் ப்ரோட்ட கேக்குறேன். அரசியல் கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் மதன் ப்ரோ, நீங்க பேசுங்க. ஆனா ஒண்ணுதான், நீங்க என்னன்னா ஒரு பாயிண்ட் வச்சு பேசுனீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் வச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க எதுக்காக பாயிண்ட் தெரியும். கண்டினியூஸா போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் சொல்லிற மாதிரி ஆயிரும். அதுக்காக சொல்ல, பட் நீங்க கம்ப்ளீட் பண்ற பண்ணிருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடறேன். நான் கண்டினியூ பண்ணி முடிச்சிட்டு நீங்க திரும்ப பதில் எவ்வளவு ஓகே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஆக்சுவலா என்னன்னா எது பெட்டரா இருக்கும் உங்களுக்கு நானே சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த விளக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பதில வாங்கிட்டு திரும்ப அதுக்கப்புறம் விளக்கம் சொன்னா அது வந்து
ஒரு விவாதம் மாதிரி போகும். இல்லைன்னா நீங்க மட்டும் உங்க சொல்ல வந்து சொல்லிட்டு போன மாதிரி ஆயிரும். அதுக்காக சொன்னேன். இல்ல கண்டிப்பா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் நானும் நான் சொல்ல கண்டினியூ வரேன். பண்ணிடுறேன். ஏன்னா ஒரே நான் ஒரு கண்டினியூ நிமிஷம், பண்றேன். ஏன்னா ஒரே நான் ஒரு பேச நிமிஷம். வந்தது வந்துட்டு அந்த மேட்டர் நேற்று உங்ககிட்ட பேசிட்டு போனேன். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி நான் அவர் பேசுனதுக்கு அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு தான் வந்தேன். இன்னைக்கு நீங்க எடுத்தோடனே இந்த டாபிக் பேசுனதுனால நான் கட் பண்ணிட்டு போக முடியாது. இது நீங்க பேசின டாபிக் ரிலேட்டடா பேசிட்டு அடுத்து கொண்டு போகணுங்கிறக்காக தான் நான் இந்த மேட்டர் பேசினேன். நான் இதை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடறேன். ஓகே கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடறேன். இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ஆபத்தான அரசியல்வாதி வந்து விஜய் தான். இருக்கிறதுல ரொம்ப ஆபத்தான அரசியல்வாதி சீமானும் அண்ணாமலையும் தான். இவங்க 2 பேரும் தான் இருக்கிறதுலயே. இப்போ இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ, அதாவது இந்த திராவிட இயக்கங்கள் ஈர்க்க தவிர்த்த இந்த இளைஞர்களை இனவாதத்திலையும் மதவாதத்திலையும் ரொம்ப ரொம்ப சுலபமா, ரொம்ப ப்ரொவோக்கிவா, ரொம்ப இதா பேசி அவங்க, அதாவது அவங்க இவங்க தான் வந்து நம்மளோட எதிரின்னு அவங்களோட ஆள் மனசுல பதிய வச்சதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க சீமானும் அண்ணாமலையும் தான். அவங்க பேசாத ஒரு இதே கிடையாது, எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது கருணாநிதி கலைஞர் அவர்களை வந்து பேசாத பேச்சுக்களே கிடையாது. அதாவது நீங்க இந்த கச்சத்தீவு பிரச்சனை எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னா, நான் அங்க இருக்கிற இளைஞர்களை தயார் பண்ணி போட்ல அனுப்பிச்சுடுவேன், கையில போகும்போது எரிகுண்டு கொடுத்துடுவேன், அடிச்சுட்டு வாடான்னு சொல்லுவேன் அப்படின்னு. இதை விட ஒரு ஆபத்தான ஒரு தலைவர்கள் நம்ம ஏதாவது பார்த்துருக்கோமா? அவன் பின்னாடி 1% இருந்தாங்க. 1% இருந்தவங்க இன்னைக்கு 8% வந்து நிக்கிறாங்க. அண்ணாமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரி, ரொம்ப என்ன சொல்றதுன்னா இந்த சட்ட நோக்கங்கள் டேட்டா வைஸ் எல்லாம் பயங்கரமா புள்ளி வரமா எல்லாம் எடுப்பாரு. ஆனா ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூக்கு சட்டையை கழட்டிட்டு சாட்டையில அடிச்சுக்கிட்டு செருப்பு போட மாட்டேன், நான் உன்னை விரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் முருகனுக்கு பழனி கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு மதவாதத்தை அப்பட்டமா திணிச்சால் அண்ணாமலை. இப்ப சமீபத்துல இந்த திருப்பரங்குன்ற தீபத்துக்கு தீர்ப்பு வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போன 1 வாரத்துக்கு முன்னாடி தீபம் ஏத்துற மாதிரி உட்காந்து வீடியோ எடுத்து போட்டு மிஷன், அதாவது அது ஒரு இயக்கமா மாத்தி நம்ம எல்லாருமே திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றி ஆகணும், அது வந்து நம்மளோட இந்துக்களோட உரிமை, அதை நம்ம விட்டு கொடுக்க கூடாதுன்னு ப்ரொவோக் பண்ற ஒரு லீடர் அண்ணாமலை. இப்ப இவர் நான் அடிச்சு சொல்லுவேன், விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்ன வரைக்கும் ப்ரொவோக் பண்ணி நீ அதாவது அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனையா அவர்ல இருந்து சார்ந்திருக்குன்னா, சினிமாவில் இருக்கிற கண்மூடித்தனமா அவர் திமுக எதிர்க்கிறாருன்னா கண்மூடித்தனமா திமுக எதிர்க்கிறான். ஆமா, என்ன ரோடு எது சரியில்லைனாலும் திமுக தான் காரணம், எது சரியில்லைனாலும் திமுக தான் காரணம்னு சொல்றான். அதை தாண்டி அவன் வந்து அவன் சொல்றதுல இல்லப்பா, ஸ்கூல் வந்து இவ்வளவு கட்டியிருக்காங்க, இல்ல இதுல இந்த போதாமைகள் இருக்கு, இதுல இருக்குன்னு வேணா அவனுக்கு விளக்கம் கொடுக்கலாம். அவனை வந்து காலப்போக்கில் இப்ப இவங்க இருக்கிற இளைஞர்கள் இப்ப நியூஸ் கார்டு போடுறான் பாத்தீங்களா, இவன்லாம் இது காலப்போக்கில் சரி பண்ணி செஞ்சு கொண்டு வந்துட முடியும். ஆனா ஐடியாலஜி வைஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க போற நேரத்துல ரொம்ப கணக்கச்சிதமான நேரத்துல விஜய் வந்திருக்காரு. விஜய் மட்டும் இந்த இடத்துல இல்லைன்னா இந்த இளைஞர்கள் கூட்டம் ஒரு கூட்டம் சீமான் பக்கமும் இன்னொரு கூட்டம் அண்ணாமலை பக்கம் தான் நிச்சயமா நின்றுருக்கும். அந்த இடத்த அவர் புதுசா வந்து அவர் ஆல்ரெடி பேசின திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் இந்த மண்ணோட 2 கண்கள், நாம என்னைக்குமே அதை எதிர்க்க போறதில்லைன்னு சொல்லி அவங்களோட கொள்கை தலைவர்கள் விளக்கத்தை சொல்லி எல்லா இடத்துலையும் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு புரோவைக்காவோ ஒரு தலைவர்கள் மறைந்த தலைவர்களை பத்தி ஒரு அவமானமான சொல்லோ எந்த இடத்துலையுமே சொன்னதில்லை. அவர் ஒரே இடத்துல மட்டும் ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து அடுத்த கட்டத்துல அவங்க எல்லாருமே போய் இது தப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த மீட்டிங்லேயே வந்துட்டு இல்ல நம்ம ஸ்டாலின் பாசமா சொன்னா கூட அது வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் ஸ்டாலின் சார் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா அண்ணாமலை ஆகட்டும், இவங்க சீமான் ஆகட்டும், கலைஞர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் மறைந்த அம்மா ஜெயலலிதா அவர்களையும் இவ்வளவுதான் வசை சொல் பண்ணாங்க கிடையாது. எந்த தலைவர்களையுமே எந்த இடத்துலையுமே பேசுனதே கிடையாது விஜய். அடுத்து என்ன சொன்னாருன்னா, திமுக காரங்க வந்து கொள்கை கூட்டத்தில் இருந்தவங்க அவங்க வந்து திட்ட மாட்டாங்க, ட்ரோல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆச்சு, நீ எல்லாம் ரசிக கூட்டத்துல இருந்து வந்தது தானே, ட்ரோல் பண்ணிட்டு போயிடுவாங்க கொள்கை கூட்டத்தில் இருந்தவங்கன்னு சொல்லி சொன்னார். ஆனா அதே கொள்கை கூட்டத்தில் இருக்கிறவங்க தான் பாரஞ்சித்தும் இந்த திராவிட இயக்கத்தை பக்கத்துல நிக்கிறவர் தான். ஆனா அவர் வந்து
இந்த இந்த 2 ஆண்டுகள்ல திமுகவை எதிர்த்து நியாயமான எதிர்ப்பை எப்பெல்லாம் எடுத்து வச்சாரோ அப்ப எல்லாம் எதிர்த்து நின்னது எல்லாமே இதே திராவிட இயக்க தோழர்கள் தான். அவருக்கு பட்டம் சூட்டினது நீலசங்கி. அவர் சங்கிங்கிறது ஒரு கேவலமான ஒரு இது. அதுல நீலசங்கின் டேம் கொண்டு வந்தது இதே கொள்கை அமைப்புல வந்த கூட்டம் தான். இப்ப சமீபத்துல இந்த செகண்ட் ஷோ தமிழ் சேனல்ல அவர் ஒரு இது போட்டிருப்பாரு. பாரஞ்சித் வீடியோ எடுத்து போட்டதுக்கு யூடியூப் ரூட்டர்ஸ் அவர் திராவிட இயக்க சுடர்மணி அவர் எடுத்து போடுறாரு. இவர் RSS கூட இதாயிட்டாரு, இவர் ஒரு நீலசங்கி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போடுறாரு. அதாவது சரி இவன் எதிர்த்து பேசிட்டான், திராவிட இவனுக்கு அறிவு இல்லை. ஆனா இப்ப பாரஞ்சித்தும் செகண்ட் ஷோவும் அவங்க எல்லாமே திராவிட இயக்கத்தை ஆதரிக்கிறவங்க தான். அப்ப அவங்களுமே அதாவது திமுக எதிர்க்கிறவங்க எல்லாருமே நீலசங்கி, திமுக எதிர்க்கிறவன் எல்லாமே சங்கி, திமுக எதிர்க்கிறவன் எல்லாமே எதிரியா? அப்புறம் சொன்னாரு படிக்கட்டு அப்புறம் ஒரு வார்த்தை சூப்பரா ஒண்ணு சொன்னாரு. இவங்க படிக்கட்டு பெரியார் சொன்ன வார்த்தை கீழ் படிக்கட்டை கூட்டி விட்டுட்டு மேல இருந்து கூட்டிட்டு வந்தீங்கன்னா திரும்ப கீழே படிக்கட்டு எல்லாமே குப்பையாயிட்டு வரும்னு ஒரு அற்புதமான மேட்டர் சொன்னார். அதுக்கு ஒரு அற்புதமான மேட்ரு என்னன்னா, இவங்க என்ன சொல்றதுன்னா, இத்தனை வருஷம் திராவிட இயக்கத்துல இவங்க ஜஸ்ட் 2 year old பார்ட்டி. இத்தனை வருஷம் 75 வருட திமுக அரசியல் வரலாற்றுல அவங்க இந்த சாதி அரசியல்ல மட்டும் அவங்க கூட்டிட்டு இருந்தது எல்லாமே கீழ்படிக்கட்டு தான். கீழ்படிக்கட்டை கூட்டி விட்டுட்டு அப்புறம் மேல் படிக்கட்டை மறுபடியும் தள்ளி விட்டுருவாங்க. ரொம்ப மிக சிதறந்த உதாரணம் என்னன்னா, அஜித்குமார் அந்த லாக்அப் டெத் விஷயத்துல எந்த ஒரு முதல்வருமே செய்ய துணியாத ஒரு விஷயம் அவர் நாட்டு மக்கள்கிட்ட போய் ஒரு தப்பு நடந்துருச்சுமா, இது தெரியாம நடந்துருச்சுமா, சாரிமான்னு கேட்டது எந்த ஒரு முதல்வருமே, இன்க்ளூடிங் கலைஞர் தான் எனக்கு பிடிச்ச தலைவர்களே, ரொம்ப பிடிச்ச தலைவர். கலைஞரே இருந்திருந்தாலும் இந்த விஷயத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஸ்டாலின் செஞ்சது ஒரு மிகப்பெரிய விஷயம் அவரு கேட்டது. ஆனா அவர் கூட்டினது கீழ்படிக்கட்டு. அந்த சாரி கேட்ட கையோட அவர் என்ன பண்ணிருக்கணும்னா, அந்த அடிச்ச 4 பேர் ஒரு ஏவல். அவருக்கு அதிகாரம் கொடுத்த அந்த அதிகாரி யாரு, அந்த போலீஸ் அதிகாரி யாரு, அதுக்கு மேற்கொண்டது போலீஸ் யாரு, அவங்க யாரோ ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கணும், சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும், ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும். எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதே இப்ப சொல்றாங்க இவங்க ரொம்ப அபியூசிவா பேசுறாங்க, ரொம்ப ஆபாசமா பேசுறாங்க ட்விட்டர்லன்னு. அதாவது பிஜேபி நாம் தமிழருக்கு அப்புறமா மேடை போட்டு ஆபாசமா பேசுறதுக்கு அப்படின்னு ஒரு ஆளை வச்சிருக்காங்க அப்படின்னா அது திமுக தான் வச்சிருக்காங்க. அதிமுக இருக்காங்க, ஆனா ரொம்ப ஃபெமிலியரா இருக்க திமுக தான். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆளு, சைதை சாதிக்குன்னு ஒரு ஆளு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க. இந்த கொள்கை கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபார்வர்டு பண்ற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட வீடியோ ஃபார்வர்டு பண்ணாதவங்களே இருக்க மாட்டாங்க இந்த ட்விட்டர்ல. இவ்வளவுதான் அபியூசிவா பேசுவன்னு கிடையாது, அவ்வளவு அபியூசிவா பேசக்கூடிய ஒரு ஆளு. அவருக்கு இந்த சமூக நீதி, பெண்ணியம், இத்தனை வருஷம் 75 வருட பாரம்பரியமிக்க திராவிட கட்சி அவருக்கு மேடை போட்டு கொடுத்து அவர் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் துணை முதல்வர் கூட போய் நின்று போட்டோவும் எடுத்துக்கிட்டு சமீபத்துல 3 வருஷம் தண்டனை வாங்கினாரு. இதுக்காக குஷ்பு அவர்களை அவதூறா பேசுனதுக்காக கோர்ட்ல தண்டனை வாங்கி அதை திரும்ப ரத்தம் எழுதியிருக்காரு. இன்ன வரைக்கும் அவர் மேல ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண ஒரு இளைஞர், 75 வருட அரசியல் கட்சி, நமக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கிற கட்சியே இவ்வளவு சீல்பட்டு பால்பட்டு இப்படி இருக்குது. இப்ப புதுசா அவர் 2 வருஷத்துல இருக்கிறவன் என்ன பண்ணிடுவான்? நீங்க எல்லாம் தெரிஞ்ச கொள்கையை பிடிச்ச நீங்களே இப்படிதான் இருக்கீங்கன்னா, அவன் அடுத்து வர்றவன் இப்பதான் இனிஷியல் ஸ்டார்டிங். அவன் இனி போக போக அவன் மேல தப்பு இருக்கா, கட்டாயம் 100% தப்பு இருக்கு. அதை சரி செய்ய வேண்டிய இடத்துல எல்லாருமே இருக்கும். கட்சி பாகுபாடு எல்லாருமே இருக்கு. ஏன்னா அவன் எப்படி பார்த்தாலும் அவன் நம்ம நாட்டு பையன் தான், எப்படி பார்த்தாலும் அவன் நம்ம மாநிலத்தை சேர்ந்தவன் தான். அதை சரி செய்யக்கூடிய பங்கு எல்லாத்துக்குமே இருக்கு. ஏன்னா கொள்கையை படிச்சுட்டு வந்திருக்கீங்க. நாங்களாவது இப்ப நாங்க புதுசா வந்திருக்கோம், நாங்களாவது புதுசா வந்திருக்கோம். நீங்களும் கொள்கையை படிச்சவங்க, கொள்கையிலே ஊர்னவங்க. அப்ப நீங்க என்ன இதுல இருக்கீங்க? அப்புறம் இன்னும் ஒண்ணு எனக்கு ரொம்ப இதான விஷயம் திமுக அண்ணே ஸ்பேஸே பக்காய் தூக்கி போட்டுருக்கீங்க. நான் எங்கடா பரணி போன் அடிச்சு அண்ணா என்னாச்சு அப்படிங்கிற, என்னாச்சுன்னா இப்பதானே ஒரு செகண்ட் பேசிட்டு இருந்தாருன்னா என்னாச்சுன்னு கேக்குறீங்கன்னா ஸ்பேஸே ஹெட் ஆயிடுச்சுட்டாரு. திரும்ப போட்டா அது 2 செகண்ட் கழிச்சு தான் ஓப்பன் ஆகுது. திரும்ப ஜாயின் பண்ணிட்டாங்க.
ஓகே ஓகே. வரட்டும் வரட்டும். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது bro. நடுவில் ஸ்பேஸ் போன தடவை என்ன பக் ஆயினான்னு தெரியல, திடீர்னு எண்ட் ஆயிடுச்சு திடீர்னு. இல்ல அது கொஞ்ச மதன் நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டே எனக்கே இருந்தாரு. நோட்டிபிகேஷன் வந்துச்சு, ஹோஸ்ட் இஸ் ஹேவிங் கனெக்டிங் இஷ்யூஸ். நான் அப்பவே தெரிஞ்சு கனெக்டிங் கட் ஆக மிஷின் வந்துச்சா? போகுது. இல்ல கரெக்டா நேரத்துல ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தோடனே ஒரு செகண்ட் ஏன்னா இது இம்பார்ட்டன்டான்னு கேட்டேன். ஆமா நான் அதனால பேசிட்டு இருந்தேன். ஒரு செகண்ட் பேசிட்டு வந்து அதுக்கு கட் ஆயிடுச்சு போல. ஆக்சுவலா ஷார்ட்டா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரே ஆள் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பேசும்போது அது ஒரு அவர் ஓகேப்பா, கேட்ட இல்ல கேள்வி மதனுக்கு பேசுவோம். அவருக்கு முடிச்சிட்டான்னு கேட்போம். முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன சொன்னார்னே மறந்துடுச்சு நமக்கு ரிப்ளை பண்றதுக்கு. மதன் ப்ரோ சொல்லுங்க பரணி. எல்லாம் வந்தாச்சா? பரணி வந்தாச்சா? நான் மதன் இப்ப கேக்குதுங்களா? மதன் ப்ரோ அவர் லிசன்ல ஓகே. ஆக்சுவலா மதன் ப்ரோ பேசிட்டு இருக்கும் போது டிஸ்கனெக்ட் ஆனதுனால தான் வந்துட்டு இது வந்து மறுபடியும் போட்டது. ஏன்னா மற்ற டாபிக் பேசுறப்ப யாரும் பேசினா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா சரி ஓகே டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிடலாம். ஆனா இது சொல்லிட்டா வேணும்னே போட்டாங்கப்பா, கட் பண்ணிட்டாங்கப்பான்னு எதுவும் பேச்சு வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் மறுபடியும் போட சொன்னது. ஓகே மதன் ப்ரோ பேசினா எண்டிங் டைம் வரைக்கும் அவர் பேசுனதெல்லாம் கேட்டுச்சா உங்களுக்கு? கேட்டுச்சு. கடைசியா ஒரு 10 செகண்ட் எனக்கு கேட்கலங்க. நான் ஆக்சுவலி ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் முக்கியமான விஷயமானு கேட்டேன். முக்கியமான விஷயம்னால சரி பேசியிருந்தேன். ஒரு 10 செகண்ட் தான் பேசினேன். அதுவும் பேசி ஸ்பேஸ் போட்டுட்டு இருக்கேன். நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அடுத்து வந்தா பர்னி, அதுக்கப்புறம் அடுத்த கட்டான உடனே பர்னி ஃபோன் அடிச்சிட்டா அப்படியே ஸ்பேஸ் எண்ட் ஆயிடுச்சுன்னு. இல்ல அவர் கட் ஆகுற வரைக்கும் எனக்கு கேட்டுச்சுங்க. சரி ரைட் ஓகே. எங்க மதர் காணா? வந்தார் காணா? கீழே தான் இருக்காரு. மதன் ப்ரோ மேல வாங்க. தோழருக்கு அப்படியே bro, இந்த எலெக்ஷன் தேதி எப்ப ப்ரோ? ப்ரோ கமல் புரியல என்னது? தோழருக்கும் அனுப்பிவிடுவேன் லிங்க. அவர் இல்ல தோழர் தான் சொல்லிட்டு இருக்காரு. மதன் ப்ரோ வந்துட்டு எக்ஸாம்பிள்லாம் நிறைய சொன்னாரு. அது எல்லாமே ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஆளுங்க. யூடியூப் புட்டோஸா இருக்கட்டும், செகண்ட் ஷோவா இருக்கட்டும், சாட்டை துருமுருகனுக்கு சொல்லாம விட்டாரு அவரா இருக்கட்டும், எல்லாமே. இப்ப அப்படி நம்ம உவமை எடுக்கணும்னா நம்ம இவர் எடுத்துக்கலாம், பிஸ்மி எடுத்துக்கலாம். பிஸ்மி என்னதான் தப்பு பண்ணாலும் இப்ப வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நியாயம் வச்சிருப்பாரு, அஜித்துக்கு இன்னொரு நியாயம் வச்சிருப்பாரு, விஜய்க்கு இன்னொரு நியாயம் வச்சிருப்பாரு. அதெல்லாம் இல்லைங்க. இப்ப எதுக்குங்க அவங்க எடுத்து கேஸ் போடுறாங்க? இது வந்து திட்டமிட்ட சதி. அவங்களுக்கு எப்ப கேஸ் போடணுமோ அப்பதான் கேஸ் போடுவாங்க. இவர்கிட்ட கேட்டு தான் போடணுங்கிற மாதிரி அவர் பேசுவாரு. எப்பவுமே அவரு ஃபர்ஸ்ட் ரஜினி விஜயகாந்த் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கும் போது சினிமா நடிகர் எப்படிங்க கட்சி ஆரம்பிக்கலாம்னு பேசினாரு. இன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காரவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் பேசுவாங்க. அப்படிதான் பேசணும். இல்ல இல்ல யூடியூப் அரசியல் ப்ரோ ஓகே. இல்ல மதன்ங்கிறவர் பேசினாரு, அவர்கிட்ட தான் நம்ம பேசணும். பட் அவர் வரணும்ல ஸ்பீக்கர் கேட்டு. அவர் வந்தாரு காணா? அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் 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 கேட்ட முடிச்சிட்டாரான்னு ஒவ்வொரு கேட்டுருவோம். கேள்விக்கும் நம்ம கிட்ட பாயிண்ட் இருந்துச்சு ஜி. ஆனா அவருக்கு மொத்தமா பேசிட்டு போயிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொன்றுக்கும் நம்ம எடுத்து பேசுற மாதிரி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எந்தெந்த கட்சிக்காரங்க எப்படி அவங்ககிட்ட போய் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஒரு தலைபட்சமா தானே இருப்பாங்க. அவங்களையெல்லாம் பாயிண்டா எடுத்து அவர் பேசுறாரு. அப்ப நம்ம இவர் பிஸ்மி எடுத்து பேசலாம்ல. சிவகார்த்திகேயன் எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காரு. முந்தா நேத்து தோழர் வந்து பேசினாரு. அவர் சொல்றாருல தெளிவா. தோழர் பேசினாரு. அவர் வந்து இங்க வேற யாருக்குமே அவர் சொல்லல. அவரு தோழருக்கு இல்ல தோழர் சொன்னார்னா தோழர் சொன்னதுக்கு சொல்லட்டும் ப்ரோ. பட் வந்து அவர் இந்த யூடியூப் விட்டோஸ் இதெல்லாம் எடுத்து பேசுறதுனால நான் சொல்றேன். இப்ப வந்துட்டு நாங்க பிஸ்மி எல்லாம் எவ்வளவு அடிச்சிருப்பாரு எங்களை. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவருக்கு மேல கேஸா போட முடியும்? பொய்யானது அலகேஷன் தான் எல்லாமே வச்சாரு. என்ன பண்ண முடிஞ்சுச்சு? அவர் இப்ப எங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க முன்னாடி இருந்தே டிவிகேவோட ஆதரவாளராக தான். இப்ப டிவிகேன்னு சொல்றாரு. முன்னாடி இருந்தே எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க முன்னாடி இருந்தே விஜயோட ஆதரவாளராக இருந்திருப்பீங்களோ, அதனாலதான் அஜித் மேல வன்மமா இருந்தீங்களோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எங்களுக்கு இப்ப தோணுது. எப்படி வந்து நம்ம தந்தியில இருந்தோ இல்ல வேற வேற சில கட்சி இது நெறியாளராக இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சிக்கு போயிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் ஒருத்தங்க இருக்காங்க, இல்ல பிஜேபியில இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்களோட செயல்பாடு அப்படிதான் இருந்துச்சு. எங்களுக்கு இப்ப என்னன்னா, நீங்க விஜயோட ஆதரவு
சொல்ல வரார். அதனாலதான் வந்து நீங்க நேர்மையான ஆள் கிடையாது, நீங்க நேர்மையான ஆள்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எங்க அஜித் மேல தொடர்ந்து வன்மத்தை கக்கிக்கிட்டே இருந்தீங்க. எந்த படத்தையாவது வெற்றின்னு சொல்லியிருக்காரு அவரோட வாழ்க்கையில? அஜித்தோட படத்தை எடுத்து பாருங்க. ஸோ அதனால வந்து ஒரு யாருமே நேர்மையாலாம் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து பேச முடியாதுன்னு சொல்லுவார். யூடியூப் புரோட்டஸ் அவர் ஒரு பார்ட்டிக்காரர். நம்ம பார்க்கணும்னா பார்க்க முடியாதுன்னா பார்க்க முடியாது. நம்ம இங்க வச்ச அலகேஷன் என்னன்னா, வேற ஒரு சேனல்ல பேரை போட்டுட்டு அவங்க வந்து ஷேர் பண்றாங்கிறது தான் அலகேஷன். தப்பானதை ஷேர் பண்ணாங்க. அவங்க வந்து அவங்க ஃபேஸை போட்டு பண்ணாங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கலாம். இன்னொரு இந்த சேனல் சொல்லுதுன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்றீங்களே, அது ரொம்ப தப்பே அப்படிங்கறதா இன்னைக்கு டாபிக். நான் முன்னாடி எல்லாம் வந்தது கிடையாது. இப்ப வந்து 42 பேர் இறந்தாங்கன்னா அவரு தான் ஒத்துக்கிட்டார்ல, அது தப்புதான விஷயம் தானே. கமல் அது இல்ல கமல், பிரச்சனை இல்ல, மேட்ரு வந்தது இல்ல கமல். நான் ஒண்ணு இது என்னன்னா, அன்னைக்கு தோழர் பிரச்சனை இல்ல, அன்னைக்கு தோழர் பிரச்சனை 23 வருஷம் அன்னைக்கு நாங்க கான்வர்சேஷன்ல இல்ல, சரியா? நான் ஒரு டாபிக் எடுத்து அதை அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு இது கான்வர்சேஷன் வரும்போது பிரகாஷ் சொன்ன மாதிரி ஒருத்தர் பேசி அதுக்கு ஒன்று பதில் சொன்னா இது பண்ண முடியும். நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு இப்ப நான் ரிப்பீட் பண்ண முடியாது. கான்வர்சேஷன்ல அரசியலையே வந்து 23 மணி நேரம் அவரை வெயிட் பண்ண வச்சுட்டு 23 நிமிஷம் அவரை வெயிட் பண்ண வச்சுட்டு நானும் நீ பேசினல, நானும் 23 நிமிஷம் பேசுவேன். எனக்கு இதுதான் நான் திருப்பி சொல்றேன் இல்ல, இந்த இம்மெச்சூரிட்டி தான் நான் திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். நீங்க பண்ணீங்களா, நாங்க பண்ண மாட்டோமா? எனக்கு இதை இப்படி எடுத்துட்டு போறது இருக்குல்ல, இதுதான் நான் சொல்றேன். எதையுமே அந்த விஷயத்துக்கான லாஜிக்கோட யோசிக்கிறது கிடையாது. சும்மா அந்த ஒரு நான் இப்போ திருப்பியும் விடுங்க, அவரோட கோபமே நான் அவர் சொல்லட்டுங்க, எனக்கு பிரச்சனை இல்ல மாவீரன். நான் ஒண்ணுதான், எனக்கு அவ்வளவு நேரம் ரிப்ளை பண்றக்கோ இது பண்றக்கோ என்ன நியாயப்படுத்திக்கிறதுக்கோ எனக்கு அதுல ஒரு பெரிய விருப்பம்லாம் கிடையாது. நான் மொத்தமா சொல்றேன், 2 நிமிஷம். சரி, மாற்று கருத்து இருந்தா நீங்க சொல்லுங்க. அதாங்க 2 நிமிஷம் தான், சிம்பிள். ஏன் நான் இன்னமும் நான் சொன்ன அதே கருத்துல 2 நாள் முன்னாடி நான் என்ன கருத்து சொன்னா அந்த கருத்துல அப்படியே நிக்கிறேன். இன்னொன்னு, நீங்க நக்கீரன் கோபாலோ வரவணை செந்திலோ இவர் சொல்றாங்க, இப்ப முற்போக்கு பேசுற ஆட்கள் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஆனா அவங்க எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. இன்ன வரைக்கும் வரவணை செந்திலோ இவரோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ இல்ல யூடியூப் புரோட்டஸோ நக்கீரன் கோபாலோ சொன்ன எந்த அவதூறுடையும் என் வாழ்க்கையில் நான் இந்த வரைக்கும் ஷேர் பண்ணதே கிடையாது. என் அக்கௌண்ட்ல இருந்து விஜயை பத்தி சொன்னா இல்ல யாரை பத்தி சொன்னா எந்த அவதூறு விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணது கிடையாது. அதே மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கைது பண்ற முன்னாடி கைது பண்றதுக்கு முன்னாடி கைது பண்றப்ப இன்னும் ஒரு பேரை சேர்க்கல, வைரமுத்து முதல்னு சொல்லிட்டு இருப்பேன். அவர் எதுக்கு நீங்க மேடையில கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் எல்லாரையும் தான் விமர்சனம் வச்சுட்டு இருக்கேன். ரஞ்சித் விமர்சனம் வச்சாரு, ரஞ்சித்துக்கு அந்த பட்டம் கட்டினாங்கன்னு சொன்னாங்க. நான் எல்லா வாட்டியுமே ரஞ்சித் பண்ணிட்டு இருக்கேன். ரஞ்சித் அந்த கருத்துக்களை சொல்றதுக்கு முன்னாடி திமுக மேல நான் அந்த விமர்சனத்தை வச்சிருக்கேன். நான் திமுக ஆதரவாளன் கூட கிடையாது, கட்சிக்காரன் கிடையாது. உள்ளதுல பெஸ்ட் திமுகன்றது ஃபேக்ட், அவ்வளவுதான். அது எனக்கு தெரிஞ்ச ஃபேக்ட், நான் நம்புற ஃபேக்ட், நான் சொல்றேன், அவ்வளவுதான். இப்ப எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல இப்ப யாருக்காவது ஓட்டு போடணும். இப்ப எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல உள்ளதுல பெஸ்ட் தான் பார்க்கணும். அந்த உள்ளதுல பெஸ்ட் நான் திமுக நம்புறேன். அதை மட்டும் தான் நான் இப்ப இருந்து சொல்லிட்டே இருக்கேன். ஆதரவாளன் அப்படிங்கிறது இப்ப நீங்க யூடியூப் போட்டு சேர்த்துக்கிட்டே அவர் திமுக ஆதரவாளர், கட்சிக்காரர் கிடையாது, அவர் ஆதரவாளர். நான் அந்த சோன் கூட கிடையாது. நான் எதுக்கு ஒருத்தருடைய ஆதரவாளர்னு சொல்லணும்? செயல்பாடை பொறுத்தான் என் நிலைப்பாடு என்னைக்குமே. அப்புறம் இதுக்கு வந்து வெறும் இந்த விஷயத்துக்கு வந்து வெறும் ஆர்டியும் இதுவும் மட்டும் தான் பண்ணிருக்காங்க எல்லாரும் அப்படின்றாங்க. வேற என்ன பண்ணணும்? இப்ப வரைக்கும் வேற எந்த விஷயமுமே இதுவா தெரியல. யாரு பண்ணிருக்காங்க, எதுக்கு பண்ணிருக்காங்க, எதுவுமே தெரியல. இவ்வளவு சென்சிட்டிவான இஷ்யூ. நானும் விஜய் மாதிரி கருத்து பேசவா? திமுக 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 கத்திட்டே கிடக்கவா? நாங்குநேரியோட போன வார்த்தை விஷயம் நடந்தப்ப உடனே பிடிச்சாங்க, அத்தனை பேர் சொன்னாங்க, எல்லாரும் புடிச்சிட்டாங்கல்ல என்ன அப்படின்ட்டு. ஒரு விஷயம் தப்பு நடந்ததுக்கு அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் வந்து பணத்தை தள்ளிட்டு போற மாதிரி போலீஸ் வந்து கைது அள்ளிட்டு போனா அது போதுமா அப்படின்னு கேட்டவன் நான் தான். இப்ப என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியலையே. நான் எந்த விஷயத்துக்குமே சரி, கரூர் விஷயத்துக்கும் நான் 3 நாள் கழிச்சு தான் ட்வீட் போட்டேன். இந்த விஷயத்துக்கும் நான் இப்ப விஜய் மேல அவங்க இவங்க கொடுத்த அந்த இந்த விஷயத்துக்கும் நான் ஒரு நாள் ஃபுல்லா ட்வீட்டே போடல. அடுத்த நாள் இவனுங்க அவங்களை திட்டவும் தான் நான் ட்வீட் போட்டேன். நீங்க எதுக்கு அவங்க திட்டுறீங்க? சம்பந்தமே இல்லாம வழக்கு கொடுத்தவங்கள இவர் ஏன் சைலண்ட்? இப்போ நான் 3 நாளுக்கு அப்புறம் இப்போ நான் என்ன சொல்றேன், ஏன் சைலண்டா இருக்காரு? வாயத்தரன்னு சொல்ல மாட்டாரா? இது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம்னு ஏன் சொல்லல? இன்னும் இவ்வளவு பேசுறாங்கன்றது தெரியாதா, போயிருக்காதா? நான் சொல்றது ஓப்பனா வெளியே அறிக்கையோட தேவையில்லைங்க, உள்ள சொல்லணும்ல. அப்புறம் மதன் பேசிட்டு இருக்காரு, இதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாரு அப்படின்னு மதனுக்கு தெரியாது. அதனால நான் விட்டுருக்கேன். எனக்கு மதன் மேல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா எனக்கு தெரியும் இவங்க கிட்ட இங்க வெளியே இந்த இதுவா பேசிட்டு இருக்காங்கல்ல, திமுக தாவிகாவோட இன்ஃபுளுசஸா இங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள 10 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ். பர்சனலா அந்த கட்சியில அவங்களை என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும்.
அவங்க அந்த கட்சி மேல என்ன மரியாதை வச்சிருக்காங்க, மதிப்பு வச்சிருக்காங்க, என்ன வார்த்தைகள் பேசிட்டு இருக்காங்க எல்லாமே எனக்கு தெரியும். கட்சி அவங்களை எதெல்லாம் செய்ய சொல்லிச்சு, அதுல எதெல்லாம் அவங்க மறுத்தாங்க, இல்ல இது அறமற்று நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி தலைமையில இருந்து வந்த பேசலதான் மறுத்திருக்காங்க. எனக்கு இது எல்லாமே தெரியும். நான் சொல்றது என்னன்னா, இப்ப என் பிரச்சனை, இப்ப நீ திருப்பி நான் ஏன் ஆபத்தானவன் சொல்றேன், அவர் சொல்றாரு இந்த நீ சீமானோ இல்ல அண்ணாமலையோ இருக்காரு, அவரை விட இவங்க ஏன் அவர் இன்னும் ஆபத்தானவர் நான் அன்னைக்கே சொன்னேன், இது சொல்லி சொன்னேன். கருத்தியல சீமான் மோசம், அண்ணாமலை மோசம். ஆனா அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டப்ப பெருவாரியான மக்கள் அதை ஜோக்கரா தான் பார்த்தாங்க. மதக்கலவரம் உண்டு பண்ணாரு, அதை கோட்படி பாதி பேர் என்ன சொன்னாங்க, நீ சும்மா கலவரத்தை உண்டு பண்றதுக்காக ஏதாவது வந்து பேசுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீ வேஷம் கட்டி வந்திருக்க, நீ பழத்துல விச ஊசி ஏற்றி தர, நான் பழங்களை சாப்பிட்டு செத்து போயிருவேன், ஆனா விஷத்தை டைரக்டா கொடுக்குறேன், போடா வேணாண்டா அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு போயிடுவேன். அதான் டிஃபரன்ஸ். நான் இப்பவும் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், அவர்தான் உள்ளது லாபத்தானது. ஏன்னா கூட்டம் எது சொன்னாலும் ஆமான்னு சொல்ற கூட்டம், பெருங்கூட்டம் ஒண்ணு இருக்கு. கண்ணை மூட்டு அந்த அந்த அவருக்கான் பத்தியா அப்படின்னு கை காட்டினா அவன் முதல்ல அங்க போய் நின்று அடிச்சிடறான். அடிச்சு என்னங்க சொல்லுங்க அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேக்குறான். இந்த கல்ட்டு இருக்குல்ல, இதுதான் ஆபத்து. நான் ஏன் உள்ளதுல ஆபத்தானவங்க சொல்றேன், ஏன்னா இந்த கல்ட்டு இன்னொன்னு இவ்வளவு நடந்துச்சு, ஏதோ ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்கள் நடக்குதுங்க, அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க அத. நான் என்ன சொல்றேன், நீ செய்யற இப்போ நீங்க அதாவது ஒரு விஷயம் நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியாம இல்ல இது பண்ணாம யாரும் எதுக்காகவும் இந்த ஸ்டாண்டர்ட் எடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கறது கிடையாது. நீ எந்த ஸ்டாண்டர்ட் எடுக்க வேணாம், ஆனா அந்த மேட்ரே சரிதான ஜஸ்டிஃபை பண்றாங்கல்ல சில பேரு, இவர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காருன்றதுனால அது எல்லா வாட்டியும் நடந்துட்டு இருக்குங்க. அப்ப யார் ஆபத்தானவர்? அப்புறம் அவர் ப்ரொவோகேட் பண்றதுக்காக என்னென்ன பண்றாங்கன்னு இருக்குல்ல, நான் தான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபுளுசர்ஸ் கிட்ட காசு கொடுத்து நீங்க இந்த மாதிரி ட்வீட் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, ட்வீட் ரீல்ஸ் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நான் திருப்பி சொல்றேன், நீங்க இந்த நம்ம தப்பிச்சுக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு இது எடுக்கிறதுக்கு அப்புறம் இப்போ அக்கௌண்டபிலிட்டி எதுக்குமே எடுத்தது கிடையாது. எதுக்காச்சும் ஒரு இது வந்திருக்கா, எப்பா இப்படி பண்றீங்க ஏங்க? நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, ராம்குமார் என் ஃப்ரெண்டுங்க, எனக்கு இப்ப பதறதுங்க, டே ராமு உன் ட்வீட்டை பார்த்து இத்தனை பேர் யாராவது ஒண்ணு பட்டாங்க, எனக்கு அவங்க எல்லாம் யாருன்னே தெரியாது. அப்புறம் நான் ஐயோ தாவிக்கு அப்பதான் எனக்கு பயமா இருக்குன்னா நான் எனக்கு சொல்லல, எனக்கு நீங்க ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டீங்க, உங்களால காலத்துக்கும் ஜெயிக்க முடியாது, நீங்க ஒரு வக்கத்தை பார்ட்டி எதையும் ப்ரூவ் பண்ணாத பார்ட்டி, உங்களை பார்த்து என்ன பயம்? எனக்கு பயம்ன்றது உங்களை பார்த்து நான் எனக்கு இருக்கிற விஜய் மேல இருக்கிற பயம் வந்து எனக்கு ஏதாவது ஆயிடுமோ இல்ல இந்த நாட்டுக்கு எந்த இதுக்கு ஏதாவது ஆயிடுமோ இல்ல உன்னை நம்பி இருக்கிற ஃபேன்ஸுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு தான். எனக்கு சக மனுஷன் மேல இருக்கிற அக்கறை மட்டும்தான் அது. சின்ன சின்ன பசங்க எனக்கு பார்த்தா பாவமா இருக்குது அவங்க. இப்ப ராம்குமார் வந்து இந்த மாதிரி ஒரு ட்வீட் போடுறப்ப எனக்கு பதறுது, என்னடா இப்படி பண்ற நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுவா இருக்கு. இதுதான் நம்ம கேட்கிறோம். அப்புறம் ஆபத்தா இருக்கு, இங்க பயமா இருக்காங்க அப்படின்னா நான் நீ இந்த எங்களுக்கு த்ரெட்டு கிடையாது, நீ உங்களுக்கே தான் த்ரெட்டு. ஆனா ஆதி ப்ரோ, நீங்க இப்போ சொல்ற எட்டிஸ் பிரசாந்தோ ராம்குமாரோ இவங்க எல்லாருமே டிவிகேல கொஞ்சம் ஓரளவுக்கு இல்ல ரொம்ப விவரம் தெரியாதவங்களே இவங்களை ஜோக்கர் மாதிரி தானே பாக்குறாங்க. புரிஞ்சுக்கல. ஃபர்ஸ்ட் மதன் அவர் பாயிண்ட் வச்சிருக்கான்னு கேட்டுக்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பேசிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பேசும்போது கரெக்டா இருக்கும். மதன்ட்டு நான் சொன்னது அவர் ஒரு பாயிண்ட் சொன்னாருன்னா அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அடுத்தடுத்து பதில் சொன்னாருன்னா கரெக்டா இருந்திருக்கும். ஒவ்வொருத்தரும் பதில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பதில் சொன்னாருனாலும் கேள்வி கேட்டாரு. நமக்கு என்ன நிறைய கேட்டார்ல, நிறைய கேட்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு அடுத்தடுத்து ஞாபகம் வச்சுக்க நமக்கே கஷ்டம். ஏன்னா வந்து இப்ப டிவி சொன்னா கூட நோட் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்க நோட் பண்றதுக்கே வேலை இருக்காது. நம்ம லைவ்ல பேசிட்டு இருக்கோம்ல, நம்ம வந்து இப்போ உதாரணம் சொன்ன நக்கீரன் பத்தி நம்ம சொன்னார்ல, நக்கீரன் சொல்லும்போது யார் கேஸ் கொடுக்கணும்? டிவிக்கு சார்பில் கேஸ் கொடுக்கணும், இல்ல வந்து விஜய் கேஸ் கொடுக்கணும் தனியா, இல்ல வந்து கட்சி சார்பில் நீங்க ஏகப்பட்ட பேர் நக்கீரன் மேல கேஸ் கொடுக்கலாம். அப்புறம் சீமானை தவிர சீமானையும் இன்னொருத்தர் யார் அண்ணாமலையும் சொன்னாங்க, யாருமே அவங்க ரெண்டு பேர்த்து ஹீரோவா பார்க்கல. கிட்டத்தட்ட இப்ப லத்திகா படத்துல நடிச்ச பவர் ஸ்டார் இருக்காருல்ல, அவரை மாதிரிதான் அவங்க நிறைய பேர் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பாக்குறாங்க. ஒரு சிலர் அவங்கள ஹீரோவா பார்க்கலாம், ஆனா எல்லாரும் அவங்களை பெரும்பாலும் ஹீரோவா பார்க்கல, பெரும்பாலான மக்கள் தொகையில் உள்ளவங்க. அப்புறமேட்டு அவங்க பண்ணாங்களே இவங்க நாங்க பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா அப்புறம் மாற்று அரசியலுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? மாற்று அரசியலுங்கிறது அதே ரகல, அதே கூட்டம், அதே கேஸு, அதே பின்னணி, அதே கூட்டம் அப்படிங்கிறப்ப அது என்ன இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு சொன்னாரு, நமக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல. பிரகாஷ் அதுலயுமே எனக்கு ஒரு டவுட் இருக்கு பிரகாஷ். நக்கீரன் இதை வந்து இதோட ஒப்பிடுறாங்கல்ல, எனக்கு நக்கீரன் மேல எந்த முதல்ல அந்த பேசின வீடியோவை நான் இன்னும் பார்க்கல. ஆனா எனக்கு என்னன்னா, அது வந்து ஒருத்தங்களை ப்ரொவோகேட், ஒரு பெரிய மாவை ப்ரொவோகேட் பண்ணாது அந்த வீடியோ. ப்ரொவோகேட் பண்ணா இவங்க ஏதாவது ஒண்ணு போய் பண்ண வைக்காது அந்த வீடியோ.
ஆனா இது அது கிடையாது. ஏங்க குணசேகரன் மேல அந்த நியூஸ் கார்டு பாத்தீங்களா இல்லையா பிரகாஷ் நீங்க? இல்ல ரொம்ப சிம்பிள். எனக்கு நியூஸ் கார்டு தெரியல. ஆனா இப்ப என்னன்னா பிரசாந்த் இட்டிஸ் பிரசாந்த் போட்டிருந்த ஒரு ட்வீட் இப்ப டெலிட் பண்ணிட்டாரு. அவர் என்னமோ ஒரு ட்வீட் போட்டிருந்தாருல, என்னமோ வச்சு செய்யறாங்கப்பா நியூஸ் சேனல் போட்டாரு. கரெக்டா அந்த அந்த விவரமா அந்த நியூஸ் சேனல்ங்கிற வேர்டு அதுல இருக்கலாம், அவர் டெலிட் பண்ணிட்டாரு இப்ப அந்த ட்வீட்டை. ஓகேவா? இப்ப பெரிய ஐடிஸ் அப்படிதான் பண்ணுவாங்க. ஸ்கிரீன்ஷாட்டுங்கிறது எடுத்த விஷயங்க. மெயின் விஷயம் அப்ப நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சாலும் டெலிட் பண்றீங்க. நமக்கு அது சிக்கலாகவும் தெரிஞ்சுதான் டெலிட் பண்றீங்க. அவர் எப்பொழுதுமே அப்படிதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப என்னாச்சு, இப்ப இட்டிஸ் பிரசாந்தே போடுறாரு அப்படின்னு சொல்லி பூஸ்டர் நிறைய பேர் போட வாய்ப்பு இருக்குல்ல. பேசுற டாபிக் அதுதானே. இப்ப இட்டிஸ் பிரசாந்தே போடுறாரு, அவருக்கே அவர் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனா உனக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்கல்ல. இப்ப என்னன்னா ஒரு சில இடத்துல இருக்காங்கல்ல, இப்ப இட்டிஸ் பிரசாந்த் விட்டுருங்க, அவர் நான் லிஸ்ட் சேர்க்க மாட்டேன். ஆக்சுவலா அந்த பிஸ்மி மேலையா நடவடிக்கை எடுக்கல, நக்கீரன் மேலையா நடவடிக்கை எடுக்கல, அவங்க மேலே நடவடிக்கை, இவங்க மேல நடக்குது. பத்திரிகையாளர்களை பத்தி கேள்வி கேட்கிறோம். பத்திரிகையாளர் பொய்யாதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு யார் ஆதரவோ அவங்க பக்கம், டிவி காரங்களா இருக்கட்டும், மீடியா ஆர்வலா இருக்கட்டும். ஆனா முக்கியமா அந்த பத்திரிகை சார்ந்தவங்க, ஏன்னா பத்திரிகை சார்ந்த ஒருத்தர் இருக்கு அகமது சபீரா, அவர் கிட்டத்தட்ட பெரும்பாலும் இப்ப போய் தான் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மாத்தி பேசுவார். அவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கணும்னா, பத்திரிகையாளர் அவங்க எதிரெதிரா இருந்தாலும் ஒட்டுமொத்தம் ஒண்ணு குடிக்குவாங்க. எனக்கு பத்திரிகையாளர் கார்டு ஒரு யூனியனே பெருசா வந்திருக்கும். பெருசா நீங்க அவங்க எதிரணியில இருந்தாலும் சரி, எப்படி அணிலாம் இருந்தாலும். இப்போ உதாரணமா பிஸ்மி வச்சுக்கீங்களேன், பிஸ்மி மேலேயே நடவடிக்கை. பிஸ்மிக்கு அவர் ஒட்டுமொத்த பத்திரிகை சங்கமும் ஆதரவு இருக்கு. அவர் பிஸ்மி ஒரு இந்த ஸ்டார்டிங்ல நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ரெஸ் ஷோலாம் போடும்போது, இந்த ட்விட்டர்ல இருந்து வரவங்க, யூடியூப்ல இருந்து வரவங்க, அப்புறமேட்டு இன்ஸ்டாகிராம்ல இருந்து வரவங்க எல்லாம் அந்த கூப்பிட்டு இருந்ததுக்கே அவங்க போட்டு பிஸ்மி போட்டு அந்த கத்துனாரு. நாங்களாம் 40 வருஷமா இருக்கோம், நாங்களாம் 30 வருஷமா இருக்கோம், எங்க கூட சமமா அவங்க உட்கார வைக்கிறீங்களா? அவங்க யார் ட்விட்டர்ல இருந்து வந்தவங்க, அவங்க யார் யூடியூப்ல இருந்து வந்தவங்க, அவங்க யார் இன்ஸ்டாகிராம்ல வருவாங்க. ஆனா நாங்க அப்படியா பத்திரிகையில் எழுதணும், அப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணி அப்புறமேட்டு தனித்தனி ஷோ போட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஷோன்னு தனி, பிரீமியர் ஷோன்னு தனியாக போட ஆரம்பிச்சு இந்த இன்ஃபுளுசரை பிரீமியர் ஷோக்குன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படி எல்லாம் போகுது. ஏன்னா இந்த இவங்க இதுக்குள்ள நிறைய வித்தியாசம் பார்ப்பாங்க, நிறைய இருக்கும். ஆனா அவங்களும் ஒற்றுமையா இருந்துக்கும், எவ்வளவு எதிரணியா இருந்தாலும். ஆனா பத்திரிகை தான் சார்பு தான் இருப்பாங்க. அதை நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. சன் நியூஸ் டிஎம்கேக்கு ஆதரவா தான் இருக்கும். ஆனா அவன்கிட்ட நீங்க ஆடு காசு கொடுத்தீங்கன்னா தண்டியில ஏடிஎம்கே கிளம்ப போட்டு தெரிவாங்க. அவங்க ஒரு தொழில் தனி ஆதரவு மோடிக்கு என்னுடைய அதுதான் நீங்க இன்னொன்னு இப்ப திருப்பியும் ஒரே ஒரு எனக்கு திருப்பியும் இப்ப நக்கீரன் கோபாலோ இல்ல பிஸ்மியும் அரெஸ்ட் ஆனா யூடியூப் ரூட்டோஸோ எரும மாடு வயசாயிருச்சு அவங்களுக்கு. அவங்க செய்யறதுக்கு ரெஸ்பான்சிபிள். அரெஸ்ட் ஆகட்டும் இல்ல எக்கேறட்டும் ஒளியட்டும், அவங்களை பற்றி என்ன கவலை? இல்லங்க, ஐயோ நான் சொல்றது அவங்க சுதந்திரம்னு இருக்கட்டும், இல்ல அவங்க கைதாகட்டும், அவங்க பிடிச்சி அடிக்கிட்டு என்ன இளவையோ பண்ணி தொலையிட்டோம். அவங்க மேல எந்த அக்கறையும் கிடையாது. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சு பண்றாங்க. நம்ம என்ன பண்றோம்னா, அவங்ககிட்ட சக்தி இருக்கு, அவங்ககிட்ட பணம் இருக்கு, அவங்ககிட்ட பலம் இருக்கு, அவங்ககிட்ட யூனியன் இருக்கு, அவங்ககிட்ட எல்லாமே இருக்கு. அவங்க கேட்டு போனா எனக்கு இல்லை. இவங்க திருப்பியும் நம்ம மேல ஒரு சாயம் பூச பாக்குறாங்க. நீ அவங்களை எல்லாம் கேள்வி கேட்கலையே, நீ இந்த பசங்களை மட்டும் கேட்கற அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாம் இவ்வளவு இது இருக்காதா, இவங்க எல்லாம் சின்ன பசங்க படிக்காதவங்க. நான் என் அக்கறையே அங்க அதனாலதான் இவங்க மேல வருது. இவங்க சின்ன பசங்க, இவங்க கைதாயிடக்கூடாதுன்னு தான் நான் பாக்குறேன். அவங்க இல்ல ஜஸ்ட் நோ இப்பதான் நீங்க அனுப்பின மெசேஜ் பாக்குறேன். இந்த மெசேஜ் இந்த ட்வீட்டே இப்பதான் கண்ணில் போடுது. அப்புறம் இந்த அளவுக்கு போட்டா கேஸ் ஆகாம நான் இப்போ 2 ஐடி போயிருக்கு. அடுத்து இன்னும் 2 பேர் கேஸ் பண்றேன். என்ன ஆகும் தெரியல. குணசேகரன் பாலியல் பலாத்காரம் பண்றாருன்னு பீடோஃபைல் அளவுக்கு ஜெயில போய் இதுதான் ப்ரோ. சீரியஸா எனக்கு இந்த மனசுதான் வரமாட்டேங்குது. நான் இதுக்குதான் பதறேன். என்ன தெரியுமா ப்ரோ, நம்ம ஈஸியா சொல்றோம்ல, நீ அப்பதான் திரும்புவ அப்படின்னு சொல்றோம், இல்ல அவனை பார்த்து 4 பேர் திரும்புவான்னு சொல்றோம்ல, அது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. அது 4 பேருன்றது 4 ஆட்கள் கிடையாது, 4 சின்ன பசங்க மட்டும் கிடையாது, அது 4 ஃபேமிலி. அது ப்ரோ எல்லாத்துலயும் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஏதோ வயசு போடாருன்னு ஒருத்தன் பண்ற ஒரு சின்ன தப்புக்காக பிரகாஷ் சொன்னாருன்னா சத்தியமா அதுதான் நடக்கும். பாஸ்போர்ட் கிடைக்காதுங்க, அதுல பிரச்சனை ஆகுங்க. வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை ஆகுங்க. பிளாக் மார்க் ஆச்சுன்னா அது 4 பசங்களோட ஃபியூச்சர், அது வாழ்க்கை. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம. அதை யார் சொல்லணும்? அவங்க எனக்கு அதுதான் எனக்கு பிரச்சனைன்றேன். விஜய்க்கு பதறி, இப்ப எனக்கு பதறது இல்லை, விஜய்க்கு பதறி இருக்க வேண்டாமா? என்னப்பா பண்றானுங்க அவங்க, நிறுத்த சொல்லுப்பா, இதை பண்ணாதுன்னு சொல்லியிருந்தா இதுங்க அதுக்கப்புறம் பண்ணிக்க போறாங்களா? ஆனா எனக்கு தெரியுங்க, அவங்க கட்சிக்குள்ள இருந்தே அதை பண்ண சொல்றாங்க. எங்க நான் சொல்லுங்க, எஸ்ஏசி ஓப்பனா மீடியால இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க. பசங்களை வச்சு இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் தயார் பண்றாங்க. அந்த நியூஸை இது பண்ணிட்டு விஜய் கடைசியில் அதை பாக்குறாரு. ஓ நமக்காக இவர் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாருன்னா அவங்க கூட அந்த வீட்லயே கூட இருக்கிற அவங்க அப்பா சொல்றாருங்க, இது இப்படிதான் இயங்கிட்டு இருக்கு இந்த எக்கோ சிஸ்டம்னு. நமக்கு பதறது இல்லைங்க, அது அவருக்கு ஏன் பதறல? இப்ப நான் ஏன் ஆபத்தானவன்னு சொல்றேன்? ஏன் விஜய்க்கு பதறல? இப்ப இதெல்லாம் கண்ணில் பாத்துருப்பாருல, ஒரு அரை நாளா ட்ரெண்டிங்ல இருக்கு. என்னப்பா பண்ணிட்டு இருக்காங்க இவங்க, இதை நிறுத்த சொல்லுப்பான்னு சொல்லியிருக்கணும்லங்க ஒருத்தர்.
ஏங்க இவ்வளவு நேரமா சொல்லல? கட்சியோட மாநில ஊடக ஒருங்கிணைப்பாளர் வந்து ட்வீட் போட்டிருக்காருங்க. பாத்தீங்களா, இதுதான்டா தாவேக்காவோட இது விஜய் ஃபேன்ஸுடைய பவர் இருக்குது அப்படின்னு மாநில ஊடக ஒருங்கிணைப்பாளர் வந்து ட்வீட் போட்டிருக்காருங்க. அப்ப அவனுக்கு என்ன தோணும்? கட்சி நம்ம கூட இருக்குன்னு தானே தோணும். ஆனா சத்தியமா கட்சி இருக்காது அவங்க கூட. புடிச்சு உள்ள போடுறப்ப ஒருத்தன் வரமாட்டான் பாருங்க. அதையும் வச்சு அரசியல் பாருங்க. அதையும் வச்சு சிஎம் சார் என்ன சார் எங்க ஆட்களை அரெஸ்ட் பண்றீங்களா எங்க பசங்களை? இப்ப இவர் கேட்டார்ல மதன், அதே மாதிரி போய் விஜய் கேட்பாரு, நக்கீரன் கோபால் அரெஸ்ட் பண்ணீங்களா, அவர் அரெஸ்ட் பண்ணீங்களா அப்படின்னு. ஆனா இப்ப இந்த 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 குணசேகரன் அவங்க போட்ட நியூஸ் கார்டு இருக்குல்ல, கண் கொண்டு பார்க்க முடியலங்க. எனக்கு நமக்கு அஃபெக்ட் ஏங்க, அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, 4 பசங்களோட ஃபியூச்சர் வந்து 4 பசங்க கைதானா கூட நமக்கு பதறது. நான் திருப்பி சொல்றேன், என்ன இதை விட எவ்வளவு கேவலமா இது பண்ணிருக்காங்க, மார்க் பண்ணிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் நான் கவலையே கிடையாது. நீங்க கலைஞர் திட்டு, பெரியார் திட்டு, நீங்க யாரை வேணா எனக்கு திட்டு, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்க திட்டுறதுனால எனக்கும் அவங்களுக்கும் எதுவும் ஆயிட போறது கிடையாது. ஆனா இது அது கிடையாது. இதோட ஆபத்து புரிய மாட்டேங்குது. மதன் சொன்னது ஒருதலை பட்சமா செயல்படுறாங்கன்னு, அது வந்து டிவிக்கேலே ஒரு சில மீடியாக்கள், ஒரு சில மீடியா பர்சன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து ஒரு இறந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அதை வச்சு வந்து இறந்த வீட்டில் வந்துட்டு அந்த இவங்க இறந்த வீட்டுக்கு போயிருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து வந்து இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸு இவங்க சொல்லி அவங்க கேஸ் போட்டாங்க. ஏங்க ஹஸ்பண்ட் மேலே போய் யாராவது சொல்லி அடுத்த சிஎம்ஓட ஒய்ஃப் ஆக போகிறாங்கங்க, அவங்க எப்படிங்க வந்து கேஸ் போடுவாங்க? அவங்களுக்கு சிஎமோட ஒய்ஃபுங்கிறது கௌரவமா, இல்லை அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு 200 வாங்கிட்டு கேஸ் போடுறது கௌரவமாங்க? அதே வந்து இந்நேரம் அஜித் ஒய்ஃப் இந்நேரம் கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே பிஸ்மி வந்துட்டு என்னென்ன பேசியிருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். சும்மாவே வந்து எப்படி பேசுவார், சிவகார்த்திகை ஒய்ஃப் கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்னென்ன பேசியிருப்பாருன்னு தெரியும். எல்லா மீடியாஸ்லயும் ஒருதலைபட்சமான ஆளுகள் இருக்காங்க. நீங்க வந்து உங்களுக்கு எதிராக பேசுறவங்களை மாத்திரம் பாக்குறீங்க, உங்களுக்கு ஆதரவா இருந்துட்டு மற்றவங்கள கேவலமா பேசுறவங்களையும் பாருங்க. அவங்களும் அப்படிதான் இருக்காங்க. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க அப்படிதான் பேசுவாங்கிற ஒரு மனநிலைக்கு நாங்க வந்துட்டோம். அந்த சேனலே பாக்குறது கிடையாது, இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம். ஸோ அப்படி வாங்க, அதை வந்து பெருசா எடுத்துக்காதீங்க. மக்களும் பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க இப்படிதான் பேசுவாங்கிற மாதிரி போயிடுறாங்க. இன்னொன்னு எனக்கு இப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்லுவேன், இந்த பட் தியரின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒர்க்கே ஆகாது. அவங்க பேசுறது தப்புதான், ஆனா அப்படின்றவங்க அந்த பட்டு சொல்றாங்களா, அது அது வேலைக்கே ஆகாது. இது அது பேசுற இடமே கிடையாது. இன்னொன்னு, நக்கீரன் கோபால் நாளைக்கு போயிட்டு அவர் குடிச்சிட்டு வந்திருந்தாருன்னு தான் நான் சொன்னேன். இதுல என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க, இது அவ்வளவு சீரியஸான இஷ்யூ கிடையாது. ஆனா இன்னைக்கு இவங்க பண்ணிட்டு இருக்கிற இந்த மற்ற விஷயம்லாம் இருக்குல்ல, இந்த கார்டுல அவங்க போடுற விஷயங்கள் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். இன்னும் நக்கீரன் கோபாலுக்கு என்னன்னா, நமக்கு என்னங்க, அந்த நம்மள ஒருத்தரே கிடையாதுங்க. அவங்க பணம் பிரச்சனைங்க, அதிகாரம் இருக்கிறவங்க. நான் என்ன மாதிரி இருக்கிற இன்னொருத்தவங்க கிட்ட வந்து ஆயிடுமோன்னு பதறிட்டு இருக்கு. நீங்க ஏன் நக்கீரன் கோபாலுக்கு இந்த மாதிரி பண்ணப்ப அவங்க ஏன் எதிர்க்கல, கேள்வி கேட்கல? நாங்க வேற விஷயத்துக்கு நீங்க இது பண்ணல. விமர்சிக்கிறவங்க எல்லாருக்கும் முதல்ல அந்த கலர் பூசுறத நிப்பாட்டு. இதான் இப்ப இப்ப வந்து நீ வந்து ஒரு ஒரு இந்த இவர் வந்து பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, மாதவன் பேசுறாரு, நீ ஏன் தெரியுமா பேசுற, நீ யார் தெரியுமா, நீ யாருக்கு சப்போர்ட் பண்றது தெரியுமா, நீ என்னைக்காச்சும் இந்த ஸ்பேஸ்ல அவரை விடுங்க, வேற யாருக்காவது நான் மாதிரி கொண்டு போயிருக்கேன். எப்ப பார்த்தாலும் இந்த ஏதாவது ஒரு கலர் பூசி இருக்கு உங்களுக்கு. நீங்க அவங்கள கேட்கல, இவங்களை கேட்கல. பிரகாஷ் ஏதாவது ஒண்ணு இவரை சொன்னாரு அப்படின்னா, நீ இவர் ஃபேன் தானே, அதனால இவரை பேசுற. அதாவது நான் வந்து இங்க பாருங்க, நம்ம எல்லாரும் கரெக்டா தான் இருக்கோம். இவங்க ஏன் தெரியுமா நம்ம தப்பா சொல்றாங்க, ஏன்னா அவங்க வந்து இவங்கன்றதுனால. அப்படி சொல்லிட்டீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி கடைசி வரைக்கும் எடுக்கவே முடியாது, திருந்தவே முடியாது. நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த மாதிரி ஆக போகுதுங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்றது மட்டும் இல்ல, நான் அன்னைக்கு சொன்னது இதே பதட்டத்துல தான் சொன்னேன். எக்ஸாக்ட்லி இதே தான் சொன்னேன் நான். இந்த மாதிரி ஆகுது, வாயை தரது அந்த இவங்களை பிடிச்சி இதுமா பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க பிடிச்சி தடுத்து நிறுத்துப்பா, அந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொல்லுப்பா அப்படின்னு ஒரு 5 பேரை சொல்லணும்ல, ஏன் சொல்லல? இதுக்கெல்லாம் யார் அக்கௌண்டபிலிட்டி இருக்குது? அந்த பசங்களுக்கு நான் சொல்றேன், எனக்கு 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 உறுதியா தெரியும். அதனாலதான் நான் இன்னைக்கு இவ்வளவு பதட்டமா பேசிட்டு இருக்கேன். அவனுக்கு கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பசங்க மேல. இப்ப பாருங்க தெளிவா 1500 ரீட்வீட் ஆச்சுங்க, அது 1900 ரீட்வீட் ஆச்சு, 2000 ரீட்வீட் பிரசாந்த் ட்வீட். இப்ப டெலிட் பண்ணிட்டு போயிட்டாரு தெளிவா.
ஆனா அந்த பசங்களுக்குலாம் இப்ப இதுல இருக்கு, செல்ல இருக்கு, சைபர் செல்ல இருக்கு. எனக்கு எனக்கு கன்ஃபார்மாவே தெரியும் இப்போ ஆக்ஸ் எடுக்க போறாங்க. அவர் அப்பா போடுவார். சூப்பர்ப்பா, சூப்பரா போட்டீங்கப்பா. அப்படி ஜெயில் போனதுக்கு பண்ண அப்புறம் அப்பா மாட்டாங்க, போடுவார். பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன தெரியுமா போடுவாங்க, அப்பவும் ப்ரொஃபைட் தான் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா, இவங்க அவங்க அவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணாங்க. இப்ப மதன் சொன்னார்ல அதே மாதிரிதான் சொல்லுவாங்க. நான் கேருங்கோபால் இது பண்ணல, அவங்களை இது பண்ணல, இவங்களை இது பண்ணல, இவங்களை மட்டும் நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்பவும் அந்த கேம் தான். எங்களை மட்டும் இப்படி செய்து விட்டார்கள்ன்ற கேம தான் ஆடுவாங்க திருப்பி. நான் திருப்பி அதான் சொல்றேன்ல, இப்போ இதே இடத்துல என் தம்பியோ என் பையனோ வந்துதான் நான் என்ன ரியாக்ட் பண்ணேன், அதைத்தான் நம்ம பண்ணணும். ஏங்க என் தம்பி யாரோ ஒருத்தன் பக்கத்து இருக்காரு அந்த மாதிரி போய் எடுத்து அவனை கூட்டு போய் ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தான் அப்படின்னா நான் எப்படி அங்க பேசிட்டு இருப்பேன் அவன்கிட்ட? என் தம்பிய இவன் மட்டுமா கூட்டு போய் கேட்டான், அவனும் தானே கூட்டு போய் நாசம் மாட்டான் அப்படின்னா பேசிட்டு இருப்பேன் நானு. டேய் அவன் கூட போகாதடா, அவன் மோசமா இருக்கான் அப்படிதானே பேசுறேன். நம்ம இப்ப அப்படித்தானே பேசணும். நீங்க இப்போ வந்து நக்கீரன் கோபாலோட ஒப்பிட்டு இருக்கீங்க. நக்கீரன் கோபால் உள்ள போக மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியாதா? அவர் என்ன பண்ணிட முடியும்? எதுக்கு சொல்றோம், என்ன சொல்றோம், எதுவுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். நான் வந்து நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வந்து போட்ட வீடியோ நீங்க அனுப்புனீங்க. நான் வந்து உங்களை பாயிண்ட் பண்ணியே அந்த இடத்துல நான் சொன்ன ஒரே ஒரு மேட்ரு வந்து அந்த நாங்குநேரி மேட்ரு தவிர எந்த இடத்துலையுமே நீங்க செஞ்சீங்க, நீங்க பண்ணுனீங்கன்னு எந்த இடத்துலையுமே நான் மிஸ் பண்ணல. நீங்க ரெக்கார்டிங் வேணும் எடுத்து கேட்டு பாருங்க. நீங்க வந்து அந்த ரெக்கார்டிங் என்ன சொன்னீங்கன்னா, திமுக வந்து கொள்கையால கட்டமைக்கப்பட்ட கூட்டம், அவங்க யாரையும் திட்ட மாட்டாங்க, அவங்க ஜஸ்ட் லைக் தட் ட்ரோல் பண்ணிட்டு போயிருவாங்கன்னு சொன்னதுக்கு அதுக்கு தான் வந்துட்டு நான் சொன்னேன். திமுக யாரையும் திட்ட மாட்டாங்க நான் சொல்றேன். நான் திமுக என்னையே திட்டுவாங்க என்னங்க, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. நான் சொல்றது நான் சொல்லுறேன் கேளுங்க, என்ன விஷயத்த சொல்லிருங்க கேளுங்க. நீங்க 2 நாளைக்கு முன்னாடி ரெக்கார்டிங் இருக்கு, நீங்க திரும்ப அந்த மாதிரிலாம் சொல்ல நான் ஏங்க நானே என்ன புரியல. இன்னொரு அறிவு இருக்கிற யாராவது ஒருத்தர் திமுக எல்லாருமே புனிதவாதிகள்னு பெயிண்ட் எடுத்து பூசுவானாங்க? எனக்கு தெரியாதுங்க திமுக அபியூஸ் பண்றவங்க இல்லவே இல்லை. நீங்க அவசரப்பட்டு வார்த்தை விடுறீங்க. நீங்க 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 சொன்னீங்க, அதனாலதான் நான் சொல்றேன். இல்லைன்னா போய் இப்ப பாருங்க ஒரே செகண்ட் இருக்கு ப்ரோ, ஒரு நிமிஷம். இப்ப கூட நீங்க இதை மிஸ்இன்டர்பிரட் தான் பண்ணிருக்கீங்க. நான் அறிவு இருக்கிற ஒருத்தன் சொன்னது எனக்கு அறிவு இருக்குல்ல, நான் அப்படியே அசைவன் தான் சொன்னேன். நீங்க வார்த்தை விடுறீங்க. நான் என்ன சொன்னேன், அறிவு இருக்கிற எவனாவது ஒருத்தன் திமுக எல்லாம் எல்லாருமே வந்து இதுல புனிதவான்கள் யாராவது பேசுவாங்களா அறிவு இருக்கிற ஒருத்தன்? ஏன்னா எல்லா கட்சியிலுமே அபியூசர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு தான் அப்படிதான் மீன் பண்றேன். நீங்க என்ன டக்குன்னு அதை எப்படி மிஸ்இன்டர்பிரட் பண்ணிக்கிறீங்க? வார்த்தை விடாதீங்கன்றீங்க. நான் தான் சொல்றேன், கேட்கும் போது லிசன் பண்ணுங்க. நான் மதியமும் உங்கள்கிட்ட இதே தான் சொன்னேன் வேற ஒரு ஸ்பேஸ்ல. சொல்றத கவனமா லிசன் பண்ணுங்க, தெரியும் என்ன சொல்ல வரேன்றது. இன்டர்பிரட் பண்ணிக்காது, லிசன் பண்ணுங்க. முடிச்சிட்டீங்களா? லிசன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்ப நான் பேசலாமா? மகன் பேசுங்க, கொஞ்சம் முடிக்கிற நேரங்களும் ஷார்ட்டா முடிச்சிடறேன். இங்க பாருங்க பிரகாஷ் ப்ரோ, எனக்கு வந்து தோழர் மேல வந்து தனிப்பட்ட இதுல வந்துட்டு அவர் அக்யூஸ் பண்ணி சொல்லணுங்கிறதுக்கல, அவர் வந்து திமுக அவரு நான் ரெக்கார்டிங் இருக்கு, அவர் தாராளமா போய் எடுத்து கேட்டுக்கிட்டோம். இதே வார்த்தை சொன்னார், திமுக இருக்கிறவங்க யாரையும் திட்ட மாட்டாங்க, அவங்க வந்து ட்ரோல் பண்ணிட்டு போயிருவாங்க ஜஸ்ட் லைக் தட். நீ எல்லாம் ஒரு ஃபேன் தானே, நீ எல்லாம் ஒன்னு ஜஸ்ட் லைக் தட் தட்டி விட்டு போயிருவாங்க இப்படிங்கிற இதே வார்த்தையை சொன்னார். அதுக்கு மீன் மட்டும் தான் நான் சொன்னேன், கொள்கையால கட்டமைக்கப்பட்ட கூட்டம் ஒரு சமூக பிரச்சனை எடுத்து வச்சு பேசும்போது அதே கொள்கையால கட்டமைக்கப்பட்ட கூட்டம் தான் அவங்கள வந்து ரஞ்சித்தையும் செகண்ட் ஷோ தமிழ் அவரையும் வந்து இதே கூட்டம் தான் வந்து சொன்னாங்கன்னு கூட்டம் தான். நான் இப்போ இன்னைக்கு பேசின ரெக்கார்டிங் வேணாலும் திரும்ப எடுத்து கேட்டுங்க. எந்த இடத்துலையுமே வந்து நான் தோழர் மேல வந்து அக்யூசேஷன் வைக்கல. நான் முழுக்க வச்சது வந்து திமுக. அவரு நான் அன்னைக்கு பேசின பூராமே திமுக பத்தி பேசினாரு, அவரோட அபிப்பிராயம் சொன்னாரு. திமுக மேல இருக்கிற என்னோட அபிப்பிராயத்தை தான் நான் சொன்னேனே தவிர தோழர் மேல வந்து நான் எந்த இடத்துலையுமே நான் எந்த இதுவும் சொல்லல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இந்த ட்வீட் போட்ட மேட்டருக்கு வந்துட்டு நான் எந்த இடத்துலையுமே வந்து
நான் வந்து ஆதரவே தெரிவிக்கல. நான் ஓப்பன் இன்னைக்கு எடுத்த ரெக்கார்டிங்கும் நான் பேசி பாருங்க. இது இம்மிடியட்டா எடுத்தாகணும், இதுக்கு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அதே மாதிரின்னு தான் சொன்னனே தவிர ஆனாங்கிற வார்த்தை நான் பயன்படுத்தல. அதே மாதிரி தோழர் லிசன் பண்ணி பழகுங்க. தோழர் லிசன் பண்ணி பழகுங்க. தோழர் இன்டரப்ட் பண்ணாதீங்க, சொல்ல வரது இன்டரப்ட் பண்ணாதீங்க, லிசன் பண்ணி பழகுங்க. தோழர் நீங்களும் 4-5 பாயிண்ட் சொன்னீங்க தோழர். நான் உள்வாங்கிக்கிட்டு தான் திரும்ப உங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கேன் தோழர். ஒரு பாயிண்ட் முடிச்சிடறேன். சரி, நான் ஒரு பாயிண்ட் முடிச்சிடறேன். நான் ஆனாங்கிற வார்த்தையை நான் சொல்லல. அதே மாதிரி இவங்களை கேளுங்க. ஒரு நிமிஷம் ஆதி, நான் 2 தடவை சொன்னாலும் கேளுங்க. நீங்க மதியம் சொன்னீங்கல்ல, அவரையும் பேச விடுங்க. அவர் பேசுறது அவரு 3வது பாயிண்ட்டுக்கு திருப்பி போறாருங்க. அதே தப்ப திருப்பி பண்றாரு. அதனாலதான் நான் சொன்னேன் அதை பண்ணாதீங்க, ஒரு பாயிண்டா வாங்கன்னு. இப்ப அவர் முதல்ல என்ன சொன்னாரு, அந்த இதை சொல்லிட்டு இங்க பாருங்க இதுலதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்குநேரி மேட்டர் முதல்ல சொல்லிட்டு அதுதான் உங்களுக்கு விமர்சிச்சே சொல்லிட்டு 2வது பாயிண்ட்டுக்கு அந்த இதுக்கு போயிட்டாரு. 3வது பாயிண்ட் திருப்பி இந்த இதுக்கு வராரு. அப்ப இது திருப்பி எப்படி ஆகும்னா பைலப் ஆகும். திருப்பி ஒரு 5 பாயிண்ட் சொல்றாரு வச்சுக்கோங்க. நம்ம 5 ஞாபகம் வச்சுட்டு ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு புரியுதா தோழர்? நான் உங்க மேல அக்யூசேஷனே வைக்கலன்னு சொல்றேங்க தோழர். புரியுதா உங்களுக்கு? என் மேல வைக்கிறீங்கன்னு நானும் சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அதே மாதிரி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, நான் அதுதான் சொன்னேன். நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா ஆனான்னு ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல, அந்த ஆனான்னு சொல்றவங்களே வந்து ரொம்ப இதானவங்க, ஆனாங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, அவங்க வந்து ரொம்ப தப்பானவங்க இதே இடத்துல நீங்க சொன்னீங்க. அவங்க ஆனான்னு சொல்ல கிடையாது, ஆபத்தான போக்குன்னு சொல்றேன். ஆமா, நான் ஆனான்னு சொல்லலையே. ஆனா நான் எந்த இடத்துல கம்பேர் பண்ணல கிடையாது, ஈக்குவேட்டே கிடையாது. ஆனா வேற அதே மாதிரிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. ஆனா வேற அதே மாதிரி கிடையாது. உங்க டிக்ஷனரியில வேணா இருக்கலாம். ஆனாங்கிற அர்த்தம் வேற, அதே மாதிரி என்ன இந்த சேம் வே இங்கிலீஷ் அதாவது என்ன சொல்றேன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை கிடைக்குது இல்ல, இவங்களுக்கு ஒரு தீர்ப்பு வழங்குறீங்களா, அதே மாதிரி இந்த தவறு செய்யறாங்க இவங்களுக்கும் இதே மாதிரி கொடுங்கிறது பேர் தான் அதே மாதிரி. ஆனாங்கிற கருத்து என்னன்னா, இப்ப இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனா இவங்களையெல்லாம் விட்டுறீங்க, இவங்களை மட்டும் புடிச்சுக்கிறீங்கிறதுக்கு பேரு தான் ஆனா. அதே மாதிரின்றதே தப்பு தாங்க சொல்றேன். அதுவே ஈக்குவேட் பண்றது தாங்க. நீங்க சொல்லிட்டீங்க தோழர், நான் சொல்லாத வார்த்தை நீங்க சொன்னீங்கல்ல. ஆனா நீங்க சொல்ல அதே மாதிரி சொன்னீங்க. அதாவது சொல்ல வந்த விஷயத்தை தாண்டி நம்ம 2 பேருக்கும் பர்சனல் டிபேட்டா போய்கிட்டு இருக்கு. நான் சொல்ல வந்த கருத்துக்கு தான் இப்ப 2 பேரும் மாத்தி டிக்ஷனரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதை விட்டுருங்க. நான் வந்து உங்க மேல அக்யூசேஷன் வைக்கல. நீங்க திமுக வந்து நீங்க வேணா ரெக்கார்டிங் எடுத்து கேட்டுக்கீங்க. திமுக பத்தி நீங்க பேசுனீங்க, திமுக பத்தி உங்களோட பார்வைகள் சொன்னீங்க. நான் திமுக மேல இருக்கிற என்னோட பார்வைகள் சொன்னேன். அதே மாதிரி நீங்க உங்களை வந்து எந்த இடத்துலயுமே நீங்க வந்து திமுக கட்சிக்காரன், நீங்க வந்து திமுக ஆதரவாளர், நீங்க வந்து திமுக நான் எந்த இடத்துலயுமே உங்களை மென்ஷனே பண்ணல. நீங்க திமுக இருக்கிறனால தான் பேசுறீங்க, நான் சொல்லல. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆமா, பிரச்சனையே வந்து நீங்க திமுக பத்தி உங்களோட பார்வை, திமுக பத்தி என்னோட பார்வை. அதுல முக்கியம் என்னன்னா, விஜய் மேல நீங்க விஜய் மேல வச்ச விமர்சனத்துக்கும் திமுக மேல வச்ச விமர்சனத்துக்கும் தான் நான் பதில் சொன்னனே தவிர, தனிப்பட்டு உங்க மேல எந்த இடத்துலயுமே நான் உங்களை எந்த இடத்துலயுமே எதுவுமே சொல்ல. விஜய் மேல நீங்க ஒரு விமர்சனம் வச்சீங்க, நான் விஜய் எனக்கு பிடிச்ச விஜயோட ஒரு ஆதரவாளரா விஜய் எனக்கு பிடிச்ச இதுல இருந்து விஜய் பத்தி நீங்க சொன்ன கருத்துக்களுக்கு நான் பதில் சொன்னேன். அதே மாதிரி திமுக பத்தி நீங்க ஒரு கருத்து விளக்கம் கொடுக்கறதுக்கே 5 நிமிஷம் போயிருங்க. இல்ல நம்ம டாபிக்கை தாண்டி இந்த விளக்கம் கொடுக்கறதே 5 நிமிஷம் 10 நிமிஷம் போயிருது. ஆனா டாபிக் வந்துடும். திரும்ப சொல்லிருங்க. அதான் பிரகாஷ் ப்ரோ, அந்த இல்ல பிரகாஷ் ப்ரோ, அந்த இந்த இப்ப ஃபேக் கார்டு நியூஸ் கார்டு போடுற மேட்டர்ல நான் இன்னும் சொல்றேன்னா 5 பேர்ல இன்னும் 50 பேர் கூட இவங்க வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்து இது கட்டாயம் இதை நடவடிக்கை ஆகணும். இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எடுத்து பேசியிருக்கோம். இன்னும் இந்த என்ன சொல்றேன்னா, இந்த ஆல்ரெடி இந்த ரீல்ஸ் போடுறதையே வந்து அரசாங்கம் வந்து கண்காணிக்கணும். இந்த ரீல்ஸ் போடுறவங்க, இந்த ட்விட்டர் போடுறவங்கள, இந்த இளைஞருக்கு வந்து கட்டாயம் மானிட்டைசேஷன் பண்ண வேண்டிய கட்டாய இடத்துல தான் வந்து நின்றுருக்கோம். அது கட்சி பாகுபாடு இல்லாம அந்த இடத்துக்கு வந்தே நின்றுருக்கோம். இதுக்கு ரொம்ப கிரேட் எக்ஸாம்பிள், கவின் ஆணவ படுகொலை பண்ணின அந்த பையன் வந்து ரீல்ஸ் போட்டிருந்திருக்கான். இத்தனைக்கும் அவங்க காவல்துறை அதிகாரியோட பையன். ஆனா அவன் ரீல்ஸ் போட்டிருந்திருக்கான். அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ரொம்ப சிம்பிளா மானிட்டர் பண்ணியிருந்தாங்கனாலே அப்படியான ஒரு படுகொலையே நடந்திருக்காது. இது ட்விட்டர் இது இன்னைக்கு மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பிளாட்ஃபார்மே இன்ஸ்டாகிராமும் ட்விட்டர் தான். இதை கட்டாயம் அரசாங்கம் நினைச்சா கட்டாயம் மானிட்டைசேஷன் பண்ண முடியும். அதை அவங்க மானிட்டர் பண்ண முடியும். அதை சரியான ஒரு போக்கு கொண்டு வர முடியும். நிச்சயமா கொண்டு வர முடியும். கட்டாயம் கொண்டு வரணும் தான் நான் என்னோட விருப்பமும். இதுல மாற்று கருத்தே இல்லை. நான் என்னோட கருத்தும் அதே தான்.
ஓகே டன். நிச்சயத்தை நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாமா? வேற ஒன்றும் இல்லைல்ல? எஸ், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ பிரகாஷ் bro. ஓகே ஓகே நான் கேட்டதுக்கு ரைட், ஒன்றும் தேங்க்யூ பிரச்சனை பிரகாஷ். இல்லை. நாளைக்கு சந்திப்போம். ஓகே பிரகாஷ் bro. தேங்க்ஸ் ஆல். நாளைக்கு பார்க்கலாம். பை பை.